சட்டத்தை மீறது இந்த அரசு ஊழியர்கள் தான், பொதுமக்கள் அல்ல. இந்த முறை நீங்க எழுத்து மூலமா கேளுங்க, நான் எழுத்து மூலமா எழுதி கொடுக்குறேன். ஏன் தானே? இதுக்கு பதில் சொல்லாம என்னைய பலார்னு அடிச்சு, இது என் நிலம், இது என்னோட வீடு, எங்களோட விருப்பத்துக்கு மாற நீங்க எந்த அரசா இருந்தா என்ன, நீங்க உங்களுக்கு வர்றதுக்கு அனுமதி இல்லையே. அறிவுரைங்கிறதோட முட்டா பையன், பிழைக்க தெரியாத ஆளு அப்படின்னு அவங்கள பொறுத்த வரைக்கும். அப்புறம் நான் ரொம்ப சுத்தமாக போகணுங்கிற எந்த இது இல்லையே, இதில் மண் ஒட்டி இருந்தால் என்ன. சில நேரம் நான் காலையிலையும் கூட சாப்பிட்டும் கூட தூங்குவேன், யாரு கேட்க போகிறேன். ரைட்டு. நான் எதாவது லாகின் பண்ணணுமோ, 9 மணிக்கு போய் லாகின் பண்ணணும்னு இருக்கா, வந்துடுற தோட்டம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க இல்லை அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவே எனக்கு கிட்டத்தட்ட சண்டை கிட்ட போட்டோம்னாலும் இங்கே தான் வருவோம். இங்கே வந்து வீட்லேயே தாட்டிட்டுருவோம், நீங்கள் சண்டை போடுறீங்க போங்க ஆலமரம் போதுங்க. அப்போ இங்கே வந்துட்டு போனால் 9 மணிக்கு என்ன சமையல்னு யோசனை பண்ணுற சம காலத்தில் 9 மணிக்கு போது எங்கள் டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை, இருந்தாலும் உங்களுடைய ஒரு அறிமுகத்தை சொல்லிடுங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் இளங்கோ. நாங்கள் அந்த தற்சார்பு வாழ்வியலில் வந்து இரும்பறை கிராமம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு வந்துருக்கோம். அந்த அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஆனால் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலை செஞ்சுருக்கீங்க. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கான தூண்டுதல் என்னங்க? எனக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பகட்ட வாழ்க்கையே இந்த மாதிரி ஒரு வாழ்வியலில் தான் நான் வாழ்ந்திருக்கேன், சிறுவயது வாழ்க்கை. அப்புறம் நம்ம நகரத்துக்கு போகும்பொழுது மறுபடி நம்மளோட பழைய வாழ்க்கைக்கு திரும்புறது அது ஒரு முதல் கட்டமாக இருக்குது. அதுவும் போக நவீனத்திலிருந்து பிதுங்கி வந்த வாழ்க்கை தான் இது. ஓராண்டுலேயே சலிப்பு தட்டுனதுனால மறுபடியும் இந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சு. இப்போ நீங்கள் அந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு, இந்த வாழ்க்கை உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்குது? சுருக்கமாக சொல்லப்போனால் ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக அதான். ஆனால் உண்மையாலுமே நம்ம இன்பமாக அங்கே வாழ்கிறோமானா இல்லை. எல்லாமே இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று விட்டு போன மாதிரியே இருக்குது அங்கே. அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது உடல்நிலை, மனநிலை, இது எல்லாமே இருக்குது. நமக்கான நேரத்தை நமக்கு ஒதுக்கவே முடியல, குடும்பங்களுக்கான நேரத்தை ஒதுக்க முடியறதில்ல, தொடர்ந்து இயங்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் நகரத்துலேருந்து இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு வசதிகளோ இல்லை எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே இங்கே வந்து எளிமையாக கிடைக்காது. அதை நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு இந்த விஷயம் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறத நீங்கள் எதை சொல்ல வரீங்க? அதை பொதுவாக வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தேவையான பொருட்கள் கிடைக்காத போது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பதட்ட நிலை ஏற்படும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் உண்மையாலுமே நமக்கு நம்மை சுற்றி உள்ள பொருட்களை நுகரும் பொழுது தான் நமக்கு தன்னிறைவு அடைவோம். எவ்வளோதான் நீங்கள் வெளியில் எவ்வளோதான் நீங்கள் இளநீர் குடித்தாலும், எவ்வளோதான் நீங்கள் கோக்கு, பெப்சி இந்த மாதிரி குடித்தாலும் உங்களுக்கான நீர், தாகத்தை தணிக்கக்கூடியது உங்களுக்கான நீர் வந்து அந்த பகுதியிலே கிடைக்கும் பொழுது அது மிகச்சிறப்பு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது என் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்கள் என்னை சுற்றியே இருக்குது, அதை என் தன்னிறைவை எட்டுது, அதுவே எனக்கு போதுன்றீங்க. ஆமாம். இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து 100% ஈடுபாடாக இருந்திருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் வந்து எல்லாரையும் இதில் ஈடுபாடு பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்க? உண்மையாக சொல்லப்போனால் எங்கள் அம்மா அப்பாக்கிட்ட நான் பெங்களூர் போய் 15 ஆண்டுகள் ஆச்சு. அம்மா அப்பாக்கிட்ட இந்த மாதிரி நான் வந்துடுறேன் தோட்டம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க இல்லை அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவே எனக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சுட்டு, சரி நீங்கள் இப்படியே விட்டுட்டிங்கன்னா நான் ஒரு பிபி சுகரில் இறந்துருவேன், உங்களுக்கு பையனோட ஆரோக்கியம் முக்கியமா இல்லை பெருமை முக்கியமா அப்படிங்கிற நீங்களே யோசனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவை முதல்ல இந்த வாழ்வியலுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. அவங்களுக்கு ஒன்றும் புது வாழ்க்கை கிடையாது, ஏற்கனவே இருந்தது தான். அதனால் அவங்களுக்கு இந்த தெளிவு ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த காலம் எடுத்துக்கிச்ச ஒழிய அதே போல் எனக்கான பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கானது. என்கிட்ட நிலம் கிடையாது, நிலத்தை விற்று தான் இந்த மாதிரி ஒரு கல்வி, இந்த மாதிரி ஒரு வாழ்வியலுக்கு நம்ம போனது. மறுபடியும் அதே மூலமாக நம்ம பொருளாதாரத்தை மீட்டு எடுத்துகிட்டு நமக்கான நிலத்தை எடுத்துகிட்டு நிலம் சார்ந்த வாழ்வியல் தொடங்கியிருக்கோம். இப்போ நீங்கள் 8 வருஷம்னு சொல்கிறீங்க, நீங்கள் திருமணத்துக்கு முன்பே இங்கே வந்துட்டீங்களா, திருமணத்துக்கு அப்புறம் தான்? இல்லை, இந்த நிலம் வந்து வாங்கி இந்த கட்டமைப்பில் ஏற்படுத்துனதுக்கு பிற்பாடு தான் கல்யாணம் ஆச்சு.
இப்போ மனைவி வந்து இதை எப்படி சம்மதம் பண்ணாங்க, எப்படி ஒத்துக்கிட்டாங்க? நான் கல்யாணம் அந்த ப்ரொஃபைலே பார்த்துட்டிங்கன்னா ஏதோ பெங்களூரில் வேலை செய்கிறேன் அப்படின்னால எதுவும் பண்ணல. நான் ஒரு வறண்ட காட்டில் இருக்கிறேன், அங்கே கரண்ட் வசதி எதுவும் இல்லை, விருப்பம் முழுவதும் கல்யாணம் பண்ணுங்க அந்த மாதிரியான ஒரு நேரடியான ஒரு ப்ரொப்போசல் கொடுத்து தான். அதுலேயே எனக்கு நிறையா ப்ரொப்போசல் வந்து தள்ளி போச்சு. அதில் மனைவி இதில் பொருத்தமாக இருந்தாங்க. இப்போ மனைவி நீங்கள் குடும்பத்தோட பெரியவங்களாக இருக்கும்போது ஓகே, இப்போ பசங்கன்னு குழந்தைகள்னு இருக்கும்போது இப்போ நீங்கள் இன்றைக்கு இருக்கிறதுக்கு ஓகே, நாளைக்கு வருங்காலங்களில் பள்ளிக்கூடமோ இல்லை அதுக்கு அவங்களுக்கு மேற்படிப்போ இல்லை அவங்களுக்கு வெளியில் இருக்கிற நாலேஜ் தெரிஞ்சுக்கிறக்கோ நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருக்குங்க. அதை எப்படி நீங்கள் இங்கேருந்தே பூர்த்தி பண்ணுறீங்க? அது பார்த்துட்டிங்கன்னா இப்போது நீங்கள் அடிப்படையில் சொல்ல போகிறது என்னென்னா கல்வி என்ன அப்படிங்கிறது. இப்போ கல்விங்கிறது பார்த்துட்டிங்கன்னா கல்விங்கிறது என்ன, நாம் எந்த இடத்துலையும் எந்த மாதிரியான சூழலையும் நம்ம வாழ கற்றுக் கொடுக்குற அறிவு தான் கல்வி, சரிங்களா? அது வந்து சமகால கல்வியில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட அனுபவத்தில் அது இல்லைன்னு தான் எனக்கு புரியுது. ஆனால் அதற்காக வந்து நம்ம எளிமையான முறையில் பெரும் செலவு கல்விக்காக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதிகபட்சம் நம்ம வந்து அரசு பள்ளியை சேர்த்துக்கிட்டால் போதுமானது. இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குங்க? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நம்ம எது வேணும்னாலும் 4 கிலோமீட்டர் அந்த டவுனுக்கு போய் வரோம். ஆமாம், அப்படி போய் தான் வரோம். இப்போ நீங்கள் வர்ற பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடர்பாடாக இருக்குது. பசங்களாம் போய் வர்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்காது இல்லைங்களா? நீங்கள் அதை எப்போ சரி பண்ணலான்ற ஐடியா இருக்குங்களா? எப்படி? அதான் பாதைகள் வந்து உண்மையாலும் இங்கே இந்த இடத்துக்கான பாதைகள் இருக்குது, அதெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. ஓ, அப்படிங்களா? ஆமாம், அது வந்து சரிப்படுத்து தர மாட்டேங்கிறாங்க. மேலும் எங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு நடந்து போகிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். இப்போ நம்ம வர்ற வழியில் இப்போ நான் வந்த வழி பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம பெரியவங்களாம் போகிறதுக்கு ஓகே, குழந்தைங்களாம் இப்போ நாளைக்கு பள்ளிக்கூடம் எதனா போயிட்டு வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன தயார் பண்ணியிருக்கீங்க? இப்போ இருந்து என்ன தயார் பண்ணிகிட்டு இருக்கீங்க? பஞ்சாயத்துல எல்லாம் சொல்லியிருக்கிறோம், இந்த பாதை இருக்குது, இந்த பாதை சரிப்படுத்தி கொடுங்க அப்படிங்க எல்லாமே தெளிவுபடுத்திக்கிறோம். ஆனால் வந்து இது வரைக்குமே அவங்க முன்னெடுக்கலை. நாங்களும் பார்த்துட்டிங்கன்னா இந்த பாதைக்கு ஏற்றவாறு நாங்கள் 6 மாதம் தான், இந்த நீங்கள் வந்த பாதையே 6 மாதம் தான் இருக்குது. 6 மாதம் மழை வந்துச்சுன்னா எல்லாம் தண்ணி போய் அறுத்து எடுத்துகிட்டு போயிரு. குழியாக. ஆமாம். அப்போ நம்ம பெரும்பாலும் நம்மளோட நுகர்வுகள் இங்கே எடுத்துக்கிறனால பெரும்பாலும் அங்கே போகிறதில்ல. நாளைக்கு ஏதோ கல்விக்காக போகிறதுக்கும் இல்லை வேறு எந்த இது வந்து நமக்கு மட்டும் இல்லை, இங்கே சுற்றி இருக்கிற விவசாயிகளுக்குமே அது சிக்கலான விஷயமாக தான் இருக்குது. ஆனால் அவங்க நான் என்ன பண்ணுறது, அப்படி தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. விவசாய பொருட்கள் இந்த பாதையில் தான் இருக்கு. எல்லாருமே அதை மாதிரி தான் போகிறாங்க. இங்கே இருக்க எல்லா வீடுகளும் அப்படி தான் போகிறாங்க. ஆமாம், எல்லாருமே இல்லை. ஆனால் அவங்களுக்கே பார்த்துட்டுன்னா பெரிய சிரமத்துக்கு ஆட்பட்டாலுமே இதில் வாழ கற்றுக்கிட்டாங்க. இருக்கிறத வச்சுட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு. நீங்கள் இங்கே வந்து 8 வருஷம் ஆகுது, அவங்களாம் இதுக்கு முன்னாடி இருந்தே இருக்காங்க. ஆமாம், அங்கே அந்த இருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒரு வீடு இருக்குது, பக்கத்தில் தான் வீடு இருக்குது. நான் பொதுவாக உங்களை பற்றி நான் என்ன நினச்சேன்னா, எதுவுமே வீடே இல்லாத இடத்துல தனியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டரில் ஒரு வீடு இருக்குது, ஒரு 300 மீட்டரில் ஒரு வீடு இருக்குது. ஆமாம், பாருங்க பக்கத்தில் தோட்டங்கள். அதான் எல்லாமே இண்டிவிஜுவலாக தனித்தனியாக தோட்டங்கள் இருக்குது. ஆமாம். இப்போ நம்ம தோட்டத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குதுங்க? எவ்வளோ தோட்டம்? நம்ம 4.5 ஏக்கர். 4.5 ஏக்கர் தோட்டம் இல்லை, காடு இல்லை தோட்டம் தான். இப்போ நீங்கள் தோட்டமாக மாற்றிட்டீங்களே ஓரளவுக்கு. 75% முடிஞ்சிருச்சு. இன்னும் உங்களுக்கு இது தேவையான அளவுக்கு 100% சொல்லலாம். ஆமாம். ஆனால் இப்போ குடும்பத்துக்கு பொறுத்தளவுக்கு தற்சார்பு வாழ்க்கைக்கு என்ன தேவைப்படுது, உங்களுக்கு அந்த தேவையான எல்லா விஷயங்களும் பூர்த்தி அடைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் எல்லா தேவையான விஷயங்களும் எல்லாமே பூர்த்தி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கான அரிசி நாங்கள் வெளியிலேருந்து எடுத்துக்கிறோம், எங்களுக்கான கடுகு எடுத்துக்கோங்க, அது வெளியிலேருந்து எடுத்துக்கிறோம். இப்போ இங்கனால இல்லாததை தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 60% இந்த வறண்ட காட்டிலேயே இங்கேருந்து எடுத்துக்கிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வேலி தாவரங்களே நாங்கள் உணவை எடுத்துக்கிறோம். இப்போ சோற்றுக்கற்றாழை முன்னாடி நட்டுருக்கிறோம் பாருங்கள், சோற்றுக்கற்றாழை இருக்குது. இப்போ பாருங்கள் அந்த இப்போ மழைக்காலம் ஆனோடனே இப்போ நாங்கள் வந்து காய்கறிகளை போட்டிருக்கிறோம். வெங்காயம், மிளகா, தக்காளி இதெல்லாமே நாங்கள் போட்டிருக்கிறோம். ஸோ அடிப்படை தேவைகள் வந்து எங்களால் இங்கே பூர்த்தி பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி ஆமணக்கு செடி, இப்போ நாங்கள் எல்லாம் விதைப்பெல்லாம் ஆமணக்கு விதைப்பு தான் போட்டிருக்கிறோம். இந்த ஆமணக்குலேருந்தே பார்த்தீங்கன்னா 12-13 வகையான பயன்பாடுகள் இங்கே எடுத்துக்கிறோம். அதே எங்களுக்கு வந்து தானாக வரும் அந்த தாவரத்துலேருந்தே மாதம் எங்களுக்கு ஒரு 15,000 செலவுகளை குறைக்குது. இதை நாம் வந்து வியாபாரமாகவோ இல்லை அப்படி பணமாகவோ ஈட்டுறதுக்காக போகும்பொழுது எனக்கு இந்த நுகர்வை எடுக்க முடியாது. அந்த தாவரத்துலேருந்து என்னால் எந்த அளவுக்கு நுகர்வை எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கிறோம். வெளியிலிருந்து தேவைப்படுறதை கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம தேவையை பூர்த்தி ஆகுது. அந்த ஆமணக்கு செடியே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து எனக்கான கேஸ் அது தருது.
அது மூலமாக எப்படி கேஸ் எப்படி கிடைக்குது? கேஸுனா கேஸுக்கு மாற்றாக அதனோட விறகுகளை ரைட்டு பயன்படுத்திக்கிறோம். அந்த எண்ணெய் அதிலிருந்து எண்ணெய் எடுக்கிறோங்க இல்லையா, அந்த எண்ணெய் தான் உணவுக்கு பயன்படுத்திக்கிறோம், மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கிறோம், தலைக்கு தேய்ச்சிக்கிறோம். எலக்ட்ரிசிட்டி அதுதான். எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா தீபம், அந்த எண்ணெய் தீபம் பற்ற வச்சுக்கிறோம். அப்புறம் அதிலிருந்து உபரி பொருட்களான வந்து அந்த கறி எடுத்து சாம்பல் வந்து ட்ரை டாய்லெட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம். அந்த சாம்பலை தான் வந்து பல்லு பொடிக்கு பயன்படுத்திக்கிறோம். அதே தான். சரிங்களா? இப்படி இந்த மாதிரி எங்களோட ஒற்றை தாவரத்துலேருந்து அவ்வளோ நுகர்வு எடுத்துக்க முடியுது. புரியுது புரியுது. வேப்ப மரம் இருக்குது, வேப்ப காய் இருக்குது, அதிலிருந்து எண்ணெய் எடுக்கிறோம். புங்க மரத்துலேருந்து, அப்புறம் வந்து இந்த சுண்டைக்காய் இருக்குங்க, இங்கே பிரண்டை இருக்குது, அப்பக்கோத்தலை இருக்குது, மாயன்கீரை இருக்குது. இது எல்லாமே உணவு எடுத்துக்க முடியும். ஒரு நாளும் உங்களுக்கு அது தேவையான உணவு. ஆமாங்க. அப்புறம் எங்கள் பொருளாதாரமாகவும் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம், எங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறோம். இப்போ பக்கத்தில் தான் காடு, அந்த அதுக்கும் கூட போகிறது கிடையாது. ஏன்னா இங்கேயே கிடைச்சிருது. நான் ஒரு என்ன ஒரு 10 மீட்டர் தாண்டுனா காடு, ஆனால் அதுக்கே போகிறதில்லை. ஏன்னா என்னோட தேவை இங்கேயே பூர்த்தி அடைஞ்சிது. அதனால் இந்த வகையில் பார்க்கும்பொழுது நான் பெரிய அளவுக்கு நான் வெளியில் போயிட்டு வரக்கூடிய வேலை இல்லை. நான் இப்போ இவ்வளோ காலங்கள்லையுமே இந்த 8 வருஷத்தில் உங்களுக்கு இன்னும் பூர்த்தி அடையலை, இந்த ஒரு விஷயம் மட்டும் இன்னும் ஒரு 0% இருக்குது, பூர்த்தி அடையாத விஷயம் இது அப்படின்னா என்ன சொல்கிறீங்க? பூர்த்தி அடையாத விஷயம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நீர் தான். நீர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ எங்களோட தேவைகள் பூர்த்தி பண்ணிடுது. இப்போ நிறைய பேர் வர்றாங்க, அவங்களுக்கான நீரை என்னால் பூர்த்தி பண்ண முடியுமா? இப்போ இங்கே நீங்கள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மழை நீராகவே பயன்படுத்துறீங்க. இதுக்கான காரணம் என்ன? நீங்கள் ஏன் அந்த போர் இந்த மாதிரி பயன்படுத்தலை, இல்லை கிணறு அந்த மாதிரி நீங்கள் எதுவும் வெட்டலை, எதுவுமே பயன்படுத்தலை, எதனால், என்ன காரணம்? அடிப்படையில் நான் ரொம்ப சோம்பேறி. சரிங்களா? அதாவது இப்போ நான் போர்வெல் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். போர்வெல் போட்டால் அதுக்கு அந்த தண்ணியை எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து கரண்ட்டு தேவைப்படுது. கரண்ட்டு எடுத்தோம்னா இங்கே மலைப்பகுதியிலேயே இருக்கிறதுனால எனக்கு விவசாயம் 365 நாள் விவசாயம் பண்ணும் பொழுது எனக்கு காவல் காக்க வேண்டிய நிலையாக இருக்குது. ஏன்னா பக்கத்துலேயே ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால மான்களும் பன்றிகளும் தொடர்ந்து வந்து வேளாண்மை இது. அப்போ எனக்கு 365 நாள் விவசாயம் பண்ண பிடிக்கும். அதனால் நாங்கள் வந்து மானாவாரி வேளாண்மை பண்ணுறதுனால மழையிலேயே எங்களோட தேவையை பூர்த்தி பண்ணிக்குது, விவசாய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்குது. அந்த ஒரு 3 மாதத்தில் அந்த 3 மாதம் தான் என்னால் நான் எடுத்து பாதுகாப்பாக பண்ணி இது பண்ணிச்சுக்கு. அந்த 3 மாதத்தோட தானியங்களை நாங்கள் கோடை காலத்தில் பயன்படுத்திக்கிறோம். இப்போ மழை காலத்தில் தான் காய்கறி, கோடை காலத்தில் நான் போட மாட்டேன். எனக்கே நீங்கள் வந்தீங்க ஆடு மாடு கோழி எல்லாமே குறைச்சிட்டேன். இப்போ தான் கோடை காலம் முடிஞ்சு மழைக்காலம் தொடங்குது, இனிமேல் தான் ஆடு மாடு கோழிகளை வச்சுக்குவோம். அப்போ இங்கே இருக்கிற நீருக்கு ஏற்றவாறு தான் என்னோடய வாழ்க்கையை திட்டமிட்டுக்கிறேன்னு ஒழிய எனக்காக நீரை திட்டமிடுறதில்ல. அப்போ அந்த வகையில் எனக்கு நீரை பூர்த்தி பண்ணிக்குது. எங்களோட தேவைக்கு ஆன நீர் பண்ணிக்குன்னா நான் வர்றவங்களுக்கு ஆன நீரை, அதனால தான் வர்றவங்களுக்கு வந்து பார்வையிடும் நாளாக காலையில் வந்துட்டு சாயந்தரம் போகிற மாதிரி ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கிறோம். இப்போ நிறைய பேர் வர்றாங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுனால எல்லா நாளிலும் வரும்பொழுது எனக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அது சிரமமாக இருக்குது. சனிக்கிழமை இது பார்வையிடக்கூடிய நாளாகவும் காலையில் 10 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 4 மணிக்கு போகிற மாதிரி அவங்கள மதிய உணவெல்லாம் கொண்டு வந்துடணும். இந்த வாழ்வியலோட அனுபவங்களையும் இந்த வானியல் பற்றிய கல்வி இதெல்லாமே இந்த ஒரு நாள் வகுப்பாகவே எடுக்கிறோம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். அதுக்காகத்தான் இந்த கட்டுமானமே. இப்போ எங்களுக்கான தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காகத்தான் கட்டுமானம். இந்த இதுக்கு எதனா நீங்கள் சார்ஜஸ் மாதிரி பண்ணுறீங்களா? இல்லை அதில் எது சார்ஜஸ் எதுவும் பண்ணல, விருப்ப தொகையை அது கொடுத்துட்டு போகலாம். இந்த மாதிரி கட்டுமானங்கள் பண்ணுறதுக்காக அந்த விருப்ப தொகையெல்லாம் நம்ம இங்கே வர்றதுக்கு பணம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட குறிப்பு. ஏன்னா நாமளே எல்லாமே இயற்கைகிட்ட இருந்து எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதில் பெரிய அளவுக்கு இல்லை, இருந்தாலும் இந்த அடிப்படை அவங்க வர்றதுக்கான அடிப்படை செலவுகள் அதுக்காக வந்துட்டு. இப்போ நீங்கள் மழை காலங்கள் தவிர்த்துட்டு இந்த காலங்களில் நீங்கள் தக்காளி இதெல்லாம் போடுறீங்க, அந்த சீசன் தவிர்த்துட்டு மற்ற நாளில் உணவுகளுக்கு கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கு நம்ம வெளியில் வாங்கிக்கிறோம்ல, நம்ம விளக்கெண்ணெய் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அப்புறம் நம்ம பண்ட மாட்டராக வாங்கிக்கிறோம். ஓகே. நான் வந்து பிற தோட்டங்கள்லேயே போய் வேலை செஞ்சுட்டு வரேன், அங்கே வந்து பணத்துக்காக பண்ணுறது இல்லை, அவங்கள்ட்ட பொருள் தான், அவங்ககிட்ட பொருள் வாங்கிட்டு அதே மாதிரி அவங்க ஏன் காட்டில் வந்து வேலை செய்யணும், சும்மா எல்லாத்துக்கு தோட்டத்தில் போய் வேலை செய்யணும். நீங்க வேலை செஞ்சு கொடுத்தா அவங்க வந்து நம்ம காட்டுல செய்யணும். இதுதான் இருந்தது.
இப்படித்தான் இருந்தது. இப்போ ஒரு மாமா மச்சான் எல்லாரும் வந்துருவாங்க. ஆ அதே மாதிரி அவங்களோட தோட்டத்துக்கு போயிட்டு இருந்தாங்க அப்போ. இப்போதான் மாமா மச்சான் எல்லாமே இப்போ எல்லாம் ஒற்றை பிள்ளையாக பெற்று இப்போ என்னாச்சுன்னா சித்தப்பா சித்திகளுக்கு தெரியாது, பெரியப்பா பெரியமாங்க அந்த ஜென்ரேஷனே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அந்த கூட்டு வாழ்வியல் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஒத்த மனப்பான்மை உள்ளவங்க அதில் நாங்கள் ஒன்றிணைஞ்சு இப்போ ஆர்கானிக்காக வேளாண்மை பண்ணுறவங்க நாம் ஒன்றிணைச்சு நாம் அவங்க தோட்டத்துக்கு போய் வேலை செய்கிறோம், அவங்க நம்ம தோட்டத்துக்கு வந்து. இப்போ நீங்கள் ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு அவங்கள்ட்ட பொருளாக தான் நீங்கள் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்க. அவங்க அந்த தோட்டத்தில் இருக்கிறவங்க எப்படி உங்களுக்கு சம்மதப்படுத்துகிறாங்க? எங்கள்கிட்ட என்னப்பா வேலை செஞ்சால் காசு வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் அதை எப்படி அவங்கள்ட்ட வந்து அந்த தேவைகளை பூர்த்தி அடைய? இல்லை, அவங்க உறவாத்தானே கருதுறான். எனக்கு அந்த தோட்டம் என்ன அவங்க தோட்டமாக நான் கருதுறது இல்லை. அது என்னோட தோட்டம். ஏன்னா எனக்கான உணவுக்கத்தை நான் போய் வேலை பண்ணுறேன். நிலமாக கருதுறேன். நம்ம உணவு தேடி போயிருக்கோம். ஆமாம் ஆமாம். இங்கே எனக்கு நீர் தேவையில்லை. அதனால் நான் அங்கே போய் நீர் பற்றாக்குறை இருக்கிறதுனால நான் இங்கே செய்யறதில்ல. அதனால் அங்கே போய் அதை செய்கிறேன். அவங்க நல்லா அப்புறம் நம்ம ஒன்றா வேலை செய்யும் பொழுது நமக்கானதை எடுத்துகிட்டு வரோம். இப்போ நீங்கள் அங்கே போய் வேலை செய்யும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? வெளியில் போய் நீங்கள் வேறு தோட்டங்களில் நம்ம தெரிஞ்ச தோட்டம் இப்போ நேற்றுங்கூட வெண்டைக்காய் எடுத்துகிட்டு வந்தேன். வெண்டைக்காய் பறிச்சுட்டு வந்தேன். அந்த மாதிரி வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், மிளகாய் அப்படி. அப்புறம் என்கிட்ட இல்லாத பொழுது நான் எங்கிட்ட இருக்கிற பண்டங்களை அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, அவரை, துவரை, நிலக்கடலை, ஆமணக்கு எண்ணெய் இதெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு மாற்றுப் பொருட்களை வாங்கிக்கிறேன். ஆனால் இப்போ புரியுது நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம மார்க்கெட்டில் போய் பார்த்தோம்னா இப்போ வாழைப்பழமும் ஒரே மாதிரி ரேட் கிடையாது. ஒரு வாழைப்பழம் ஒரு ரேட்டு. தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, மொச்சக்கொட்டை இதெல்லாமே வந்து ஒரு பயிரும் ஒரு விதமான ரேட்டு, ஒரு குவான்டிட்டிக்கு ஒரு ரேட்டு. இப்போ நீங்கள் ஒரு கிலோ தட்டைப்பயிறு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வெண்டைக்காய் வாங்குறீங்கன்னா எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்னு ஒரு கணக்கு வேணும் இல்லையா? நீங்கள் எந்த மாதிரி வாங்கிப்பீங்க? இப்போ 1 கிலோ கொடுக்குறோம் அப்படின்னா அது எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற உதாரணத்துக்கு இப்போ எனக்கு நான் விளக்கெண்ணையே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். விளக்கெண்ணெய் பார்த்துட்டிங்கன்னா 1 லிட்டர் எண்ணெய் எடுக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். அப்போ நான் வந்து தேங்காய் மாற்றாக கொடுக்குறேன் அப்படின்னும் பொழுது இப்போ அவங்க இப்போ என்னோட 1 லிட்டர் எண்ணெய் வந்து நான் 2 நாள் உழைப்பு போடுறேன் அப்படின் பொழுது அவங்க 5 லிட்டரு தேங்காய் கொடுத்துட்டு 1 லிட்டரு விளக்கெண்ணெய் வாங்கிக்குவாங்க. ஓ, அதுக்கு சம்மதம் அவங்களுக்கு? அவங்க அப்புறம் நான் விளக்கெண்ணெய் காய்ச்சும் போது அவங்க வந்துடுறாங்கல்ல, அவங்க அந்த உழைப்பு போடுறாங்கல்ல. ரைட்டு. அதே மாதிரி அவங்க தேங்காய் காய்ச்சும் பொழுது நான் போறேன்ல, அவங்க எவ்வளோ உழைப்புங்கிறது பார்க்குறாங்க. அவங்க தேங்காய் வீட்டிலே காய்ச்சுற மாதிரிங்களா? வீட்டில் காய்ச்சறத வெளியில் கொடுத்து ஆட்டிட்டு வர்றாங்க. ஆனாலும் அந்த உழைப்பு இருக்குங்க, பறிக்கிறதுக்கு உழைப்பு. நானும் அங்கே போய் உழைக்கிறேன், அவங்களும் இங்கே வந்து உழைக்கிறாங்க. அவங்க உழைப்பு உங்களுக்கு தெரியுது, உங்கள் உழைப்பு அவங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி எந்த அளவுக்கு சுத்தமாக இயற்கையாக பண்ணுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த நம்பகத்தன்மை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குறேன் அப்படிங்கிறது அது எப்படி சுத்தமாக கொடுக்கணும், நீங்கள் எப்படி என்னை நம்புறீங்க? அதான் வெறும் வீடியோ பார்த்து நீங்கள் நம்பிட முடியுமா? அதான் இது ஒரு முதல். அப்போ எல்லாருமே வீடியோ போட்டு வீடியோவில் சொல்லி நம்ம ஒரு தவறான பொருட்களை விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இல்லையா? ஆனால் இது நான் போய் வேலை செய்யும் பொழுது நமக்கான உண்மையான பொருளை நாமளே எடுத்துகிட்டு வர்றோம். ஆனால் இப்போ ஒரு குடும்பம் வந்து 100% இதில் வந்து இந்த மாதிரியான ஒரு தற்சார்பு வாழ்க்கைக்கு வரலைன்னா கூட ஒரு 20 to 30% இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா? என்னென்ன பண்ணால் வாழ முடியும்? நான் பெங்களூரில் இருக்கும் பொழுது நான் பேஸ்ட்டு, ப்ரஷ் இது எதுவுமே பயன்படுத்தலைங்க. நான் அங்கேயும் என்னால் முடிஞ்சது பண்ணேனே. அங்கே என்ன பண்ணீங்க? எப்படி? இப்போ பேஸ்ட்டு ப்ரஷ் எதுவும் இல்லை. நான் இங்கேருந்து இப்போ குச்சிகளை உடச்சி கொண்டு போயிடுவேன். வேப்பங்குச்சியை உடச்சி கொண்டு போயிடுவேன். காஞ்சிடாதுங்களா? அப்புறம் அரப்பு இங்கேருந்து கொண்டு போயிடுவேன். காஞ்சாலும் பிரச்சனை இல்லைங்க. தலைக்கு அரப்பு இங்கேருந்து கொண்டு போயிடுவேன். எண்ணெய் இங்கேருந்து கொண்டு போயிடுவேன். ஈன்ற வரைக்கும் வெளியில் சாப்பாடும் தவிர்க்காம ரூமில் வந்து கஞ்சியாவது வச்சு குடிச்சுக்குவேன். வெளி உணவுகளை தவிர்க்க முடியாது. என்னோட கேரியர் தொடங்குனது 8000 ரூபா சம்பளத்தில் தொடங்கி 1 லட்சம் வரைக்கும் போச்சு இல்லைங்களா? 1 லட்ச ரூபா சம்பளத்தை விட்டுட்டு தான் இங்கே இருக்கு. ஆமாம், அது விடுறதும் கூட இல்லை. ஆனாலுமே அந்த 8000 ரூபா சம்பளத்துலேயே எனக்கு நிலத்துக்கான வாங்குறதுக்கான தொகை நான் என்னால் எப்படி சேமிக்க முடிஞ்சது? இந்த மாதிரிலாம் நீங்கள் தற்சார்பாக இருந்தனால தான். அதே மாதிரி அங்கே வீக்கெண்ட்ஸில் வந்து என்ஜிஓவில் போய் அந்த தோட்டங்களில் வேலை செய்வேன். ரைட். அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக. அதனால் வந்து உடல் தான் அங்கே இருந்ததோ இல்லையா, மனமெல்லாம் வந்து இங்கே தான். இந்த வாழ்வியில் இந்த 10 ஆண்டுகள் அங்கே இருந்தாலும் பேரலெல்லாம் இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருந்தது. அப்புறம் அதுக்கான தேடலும் இருந்தது. அப்படியே தேட 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 தேட
வாழ முடியுமா இப்படிங்கிறத ஒரு இப்போ பொதுவாகவே வந்து அந்த காலம்னு பொதுவாகவே அந்த காலம் அப்படின்னாவே கரண்ட் இல்லை, தண்ணி பிரச்சனை, உணவு பிரச்சனை அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த 2026 கூட நீங்கள் வந்து தண்ணியும் கொஞ்சம் உங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்குது, உணவு ஓரளவுக்கான உணவு இருக்குது, கரண்ட்டு சுத்தமாகவே இல்லை. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கரண்ட் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்குது 2026? அதாவது இரவு இரவாக இருக்கணும், பகல் பகலாக இருக்கணும். அப்படி இருந்தாவே மனிதன் வந்து இயல்பான சிந்தனைக்கும் இன்பமாகவும் வாழ முடியும். சரிங்களா? இப்போ அடிப்படை எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறது இருக்குது. ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழணும்னு தான் நினைக்கிறாங்க, ஆனால் வாழ்கிறாங்களா? அதான கேள்வி. அப்போ எனக்கு இரவு இரவாக இருக்குது, பகல் பகலாக இருக்குது. 6 மணிக்கு சாப்பிட்ருவோம், 7 மணிக்கு போது நாங்கள் தூங்கிடுவோம். 7 மணிக்கு தூங்கிடுவீங்க? ஆமாம். நீங்கள் வரும்பொழுது தான் சாப்பிட்டோம். எத்தனை மணி? ஒரு 10 மணி இருக்குமா? இருக்குது. கூழ் குடிக்கிறோம், 50 இருக்கும். அது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கும் பொழுது நாங்கள் ஒரு உணவு எடுத்துக்குவோம். 2 வேளை உணவு தான், அவ்வளோதான். மதிய உணவு இல்லை. மதிய உணவாக இருந்தாலுமே இப்போ இந்த மாதிரி திரவ உணவுகளை எடுத்துக்குவோம், அவ்வளோதான். இது இப்படியே பழகிட்டீங்க குழந்தைகளுக்கு? இல்லை, தேவைதாங்க அவங்களுக்குமே. இப்போ எனக்கு இப்போ பசிக்குதுன்னு நான் போய் சாப்பிடுவேன், அவ்வளோதான். பசிச்சா போய் சாப்பிடுவீங்க? சில நேரம் நான் காலையிலையும் கூட சாப்பிட்டும் கூட தூங்குவேன். யாரு கேட்க போகிறேன்? ரைட்டு. நான் எதாவது லாகின் பண்ணணுமோ, 9 மணிக்கு போய் லாகின் பண்ணணும்னு இருக்கா, யாருக்காக இருக்கணுங்கிறதுல நான் நினச்சா போய் நிலத்துல வேலை செய்வேன், இல்லைன்னா விட்டுருவேன். நான் எதுக்காக நான் வியாபாரமே இயங்குறது இல்லையா? ஐயோ இன்னைக்கு பண்ணி ஆகணுமே அப்படின்னு நான் எதுவுமே கிடையாது. எனக்கு உபரியான பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுக்குறேன், அது விற்பனைக்கு கூட கொடுக்குறேன். விற்பனை பண்ணலைன்னாலும் சொல்ல முடியும். அதான் சொன்னீங்க. விளக்கண்ணே எனக்கு ஒரு விற்பனையை நான் பயன்படுத்தி. 1 லிட்டர் என்ன விலைக்கு கொடுக்குறீங்க? 1 லிட்டர் பார்த்துட்டிங்கன்னா 1920 ரூபா கொரியர் சார்ஜோட சேர்த்து. அது என்ன 1920? கொரியர் சார்ஜ் சேர்த்து. நீங்கள் நம்மளோட தொகையை பார்க்கும்போது எண்ணெய் மட்டும்னா என்ன ஆகும்? எண்ணெய் மட்டும்னா நேரடியாக கொடுக்குற மாதிரி எவ்வளோ கொடுப்பீங்க கொரியர் இல்லாமல்? கொரியர் இல்லாமல்னா 1800 ரூபாய்க்கு. 1800. 120 ரூபா வந்து கொரியர் சார்ஜ் வரும். ஓகே. ஏன்னா 2 நாள் உழைப்பு இருக்குது. அதான் இங்கே பார்த்தோன்னா என்ன, இப்போ நம்ம உண்மையாலுமே சொல்ல போனோம்னா இது எல்லாமே வெளிப்படுத்துறது இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நீங்களே வீட்டில் செய்யுன்னு நம்ம சொல்கிறதே. எங்களோட கருத்தே அதுதான். நீங்கள் விலை கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நீங்களே செஞ்சுடுங்க. அதுக்கான வழிமுறை வீடியோவும் போட்டிருக்கிறோம், அது எல்லாமே போட்டிருக்கோம், எப்படி செய்யணுன்றது. ஆமாம், எப்படி செய்யணும் அது எல்லாமே போட்டிருக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம வீட்டில் இப்போ டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதுக்கான தேவைகள் தேவைப்படுதுன்ற மாதிரி வீட்டில் சொல்லியிருக்காங்களா, இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு பேச்சுமே நம்ம வீட்டில் கிடையாதா? இல்லைங்க, அவங்க அந்த பேச்சு எடுக்கிறது இல்லை. இப்போ என்னென்னா, இப்போ ஒரு அழுக்கு தண்ணியில் போய் துணி துவைக்க முடியுங்களா? இல்லை. இப்போ நமக்கு கிடைக்கிற நீரெல்லாம் அழுக்கு நீராக சுத்தமான நீராக நீங்களே பண்ணிக்கோங்க. இருக்கிறதுலே சுத்தமான நீர். எங்களுக்கு மழை நீரில் மிக எளிமையாக அழுக்கு போகுது. சோப்பும் கூட மிக மிக குறைவாக தான் போடுறோம், அதுவும் கூட பயன்படுத்திக்கிறோம், ஊற வச்சு போடுறோம். சரிங்களா? அப்புறம் நான் ரொம்ப சுத்தமாக போகணுங்கிற எந்த இது இல்லையே, இதில் மண் ஒட்டி இருந்தால் தான் என்ன, மண்ணோ வேர்வையோ அவ்வளோதான். ஆமாம், அப்படியே குளிக்கிறேன், அதுலேயே அலாசி போட்டுருவேன். குளிக்கும் போதே அதே தண்ணியில் அப்படியே அலாசி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் இப்போ நம்ம ஒரு நாள் வாழ்க்கை நமக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்படி இருக்கும், என்னென்னலாம் பண்ணுவீங்க? இதான் குழந்தையோட விளையாடுவேன். காலையில் இப்போ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு கொஞ்சம் வயல் வரப்புகள்லாம் கொஞ்சம் போட்டுட்டு 10 மணிக்கு நீங்கள் வரும்போது சாப்பிட்டோம். இனி அப்படியே ஒரு தூக்கத்தை போட வேண்டியது. அப்புறம் அப்படியே சாயந்தரம் ஒரு 3 மணிக்கும் பொழுது கொஞ்சம் வேலைகள் பண்ணுறது. அப்புறம் ஒரு 5 மணிக்கும் போது சாப்பிட்றோம். அப்புறம் மறுபடியும் தூங்குறது. இவ்வளோதான் விஷயம். அப்புறம் வர்றவங்கள பார்வையாளர்களை இடையில இது பார்க்குறது வந்து பார்ப்போம். வெளியில் தோட்டங்கள் இருக்க ஏதாவது வேலைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒத்தமான பழங்களுக்கு அங்கே போய் பண்ணிட்டு வரும். இப்போ நான் கேட்கும்போது நீங்கள் என்ன பதில் சொல்லுங்கன்னு எதிர்பார்த்தேன்னா, காலையில் 6 மணிக்கு எந்திரிப்போம், பாத்தி பிடிப்போம், அந்த மாட்டை பிடிப்போம், ஒரு 9 மணிக்கு இந்த வேலை இருக்கும், 10 மணிக்கு சாப்பிடுவோம், 11 மணிக்கு இந்த வேலை, அப்படி சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்கள் வேலையை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. பொதுவாகவே இதுதான் வேலையே, வாழ்ந்தது தான் வேலையே. இப்போ விளையாட்டாகத்தான் வேலையா இருக்கு, வேலை தான் விளையாட்டாகவும் இருக்கு. இந்த அறுவடை காலங்களில் விதைப்பு காலங்கள் தான் பெரியது. அதுவும் போக அதுவுமே பார்த்துட்டிங்கன்னா 4 மாதம்தான். அப்புறம் 4 மாதத்துக்கு பிற்பாடு பார்த்தோன்னா அறுவடை பண்ண விஷயங்களை நாங்கள் மதிப்பு கூட்டு வேலை பண்ணுறோம். அரப்பு இலைகளை எடுத்துகிட்டு வந்து அதை இடித்து வைக்கிறது, இந்த ஆமணக்கு விதைகளை வந்து வறுத்து இடித்து, அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் கோடை காலத்துலேயுமே எங்களுக்கு இந்த நிலத்துக்குரிய ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் 4 நட்சத்திரம் பார்த்து தான் நாங்கள் அது காய்ச்சக்கூடிய. அப்போ இந்த மாதிரி இடைப்பட்ட காலங்கள் தான் இது எனக்கு சரியாக இருக்குது. இப்போ பள்ளிக்கூட குழந்தைங்களுக்குமே கூட வருஷத்துலேயே வந்து 45 நாள் 60 நாள் தான் லீவ் வருது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 7 மாதம் 8 மாதம் லீவாகவே இருக்குது. இப்போ புரியுதா ஏன் 1 லட்சம் ரூபா சேலரி விட்டு போட்டு வந்தேன்னு? இந்த வாழ்க்கை வந்து எப்படி உங்களுக்கு ஒரு மனநிறைவாக கொடுக்குது? ஆமாங்க, இதான் இப்போது பார்த்துட்டிங்கன்னா
குழந்தைகள் இப்போ அங்கேயும் விளையாண்டுருக்கு. ஆ. இப்போ திடீர்னு வந்து அப்பான்னு வந்து கட்டி பிடிக்கும். ஆ. ஏன்னா குழந்தைகளுக்கு ஒரு ஆற்றல் குறைவாகவோ இல்லை அதிகமாகவோ இருந்தால் அதை பெற்றோர்களிடமோ இல்லை தாத்தா பாட்டியிலிருந்து எடுத்துக்கக்கூடியது இது ஒரு ஆற்றல் சுழற்சி. அதான் ரைட். சரிங்களா? அப்போ அந்த குழந்தை அப்பான்னு இருக்கும் பொழுது அப்பா அங்கே இருக்கணும். இப்போ நம்மளே கூட சோர்வாக இருக்கும்போது யாரோ ஒருத்தர் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அது வந்து கட்டி அணைச்சிட்டு அது பாட்டுக்கு போயிடும். ஒருவேளை நமக்கு கிட்ட ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அது நமக்கு ஆற்றல் கொடுத்துட்டு போகலாம். ஆனால் அந்த ஒரு சுழற்சி இருக்குங்க இல்லையா? அப்போ அதை என்னால் கொடுக்க முடியுது. இதே மாதிரி தான் வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இங்கேயே பார்த்துக்குறோம். எல்லாம் 24 மணி நேரம் நம்ம இங்கேயே இருக்கிறோம். அதனால் நமக்கு இந்த பொழுதுபோக்கு அப்படிங்கிற தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லை. இதே ஏதோ குழந்தைகளோட விளையாடுறது, அங்கே ஆலமரம் போகிறது, ஒத்த மனப்பான்மையோட பேசுறது, நமக்கு பிடிச்ச வேலை தானே பண்ணுறோம். பிடிக்காது எந்த வேலையாக இருந்தாலும் வயல்லையே இருந்தாலும் பண்ணுறது இல்லை. நான் பிடிக்கும் போது தான் பண்ணுறேன். ஆமாம் ஆமாம். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, வேறு ஆள் தொப்பை இவ்வளோ பெரிய விஷயம் வச்சுட்டு இருக்கா, இந்த ஆள் எங்கே போய் உடைக்கிறா? உண்மையாலுமே நான் உழைக்கலன்னு தான் சொல்கிறேன். அதை விலை வச்சு கொடுக்குது. சரிங்களா? நீங்கள் விவசாயம் பண்ணாதான் ஊர்பட்ட வேலை பண்ணணும். இது வேளாண்மைங்கிறது இயற்கையே பண்ணி கொடுக்குது. விவசாயம் வேளாண்மை என்னன்னா, வேளாண்மைனா இந்த நிலத்துக்குரிய தாவரத்தை இந்த பொழுதில் வளர்த்தெடுக்கிறது வேளாண்மை. விவசாயங்கிறது எந்த மாதிரி நிலத்துலையுமே எந்த மாதிரியான தாவரத்தையும் எப்போ வேணாலும் வளர்த்தெடுக்கிறது அப்படிங்க விவசாயம். உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா வாழை போட முடியாது, தென்னை போட முடியாது, நெல் விளைவிக்க முடியாது இல்லைங்களா? ஆனால் இந்த நிலத்துக்கு உரிய வேளாண்மை என்னென்னா அவரை, துவரை, பச்சைப்பயிறு, ராகி, கம்பு, சோளம் இதை போட்டு வளர்த்தெடுக்கிற மானாவாரியை போட்டு எடுக்கிறத இந்த இது. நான் இங்கே போய் வாழையும் தென்னையும் போடும் பொழுது தான் எனக்கு அதிகமான உழைப்பு தேவைப்படுது. உடல் உழைப்பு நம்ம போடுற மாதிரி. உடல் உழைப்பு, நீர் அதிகமாக பாய்ச்சணும். இது ஒரு மேட்டு பகுதியான காடு, இது ஒரு வறண்ட பகுதி. உங்கள் தோட்டத்துக்கு பக்கத்துலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் வாழையாக தான் இருக்குது. ஆமாம், தென்னை மரமாக இருக்குது. ஆமாம், அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. ஆமாம், ஒரே தோட்டம் பக்கத்தில் நீங்கள் வேளாண்மை பண்ணுறீங்க. ஆமாம் ஆமாம், இதான் வேறுபாடு. இப்போ இந்த நிலத்துக்கு குறைவான தண்ணீர், அந்த வாழையும் தென்னையும் வளர்த்தெடுக்கிறதுக்கு அதிக நீர் தேவை. அந்த நீரை நம்ம நிலத்தடியிலிருந்து எடுக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ அந்த தண்ணி எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு குளிர்ந்த நீர் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தாகம் தீரும். சுடு தண்ணி கொடுத்தா தாகம் தீராது, குடிக்கவும் முடியாது. அப்போ அந்த சுடு தண்ணி எடுத்து நீங்கள் தாவரத்துக்கு பாய்ச்சறீங்க. அப்போ அது வளர மாட்டேங்குது, அதுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நீங்கள் சாதாரண ஊக்கம் கொடுத்தா பத்தாது, அப்போ யூரியா போடுறீங்க. அது தாண்டி நல்லா செழிப்பாக இருக்குது. சூழலுக்கு எதிராக நீங்கள் வளர்க்கப்பட்டதுனால பூச்சி தாக்குதல் ஏற்படுது. அப்போ ரசாயன இடுபொருள்கள், ரசாயன பூச்சி மருந்து இதெல்லாம் போட வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுங்க, அது ஒரு கார்பரேட் லைஃப் ஆகிடுது. அதான் இப்போ ஆமணக்கு பொறுத்தளவுக்கு பொதுவாக பூச்சி தாக்குறது கம்மியாக தான் இருக்கும். அது வந்து நீங்கள் எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாமல் வளர்த்துறீங்க. அதனால உங்களுக்கு வந்து அது இயற்கையாகவே அது இந்த நிலத்துக்குரிய அதே வளர்த்து கொடுக்குது. அப்போ எனக்கான பொருள் இங்கே இருக்கும் பொழுது நான் அதை தவிர்த்துட்டு நான் மாற்று பொருளுக்கு போகும் பொழுது நான் இன்னொரு பொருளுக்கு அதிக உழைப்பு போட வேண்டியது. இப்போ மக்கள் பொதுவாக உங்களை வந்து நேரில் பார்க்குறவங்களோ இல்லை நம்ம இங்கே சுற்றியில் இருக்கவங்களோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க இல்லை வேறு மாதிரி எதனா ட்ரை பண்ணுறதுக்கான அறிவுரை உங்களுக்கு பண்ணியிருக்காங்களா? அதெல்லாம் ஆரம்பத்தில் அறிவுரைங்கிறதோட முட்டா பையன், பிழைக்க தெரியாத ஆள் இப்போ அப்படின்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இயங்கிட்டே இருக்கணும். எப்பவுமே சும்மா இப்போ புரியுதுங்களா? இயங்கிட்டே இருந்தால் தான் வாழ்கிறான்னு அர்த்தம். வாழ்தல் வேறு, பிழைத்தல் வேறு. பிழைக்கிறதுங்கிறது காலை எழுந்திரிச்சோன்னே லாகின் பண்ணியாகணும், இஎம்ஐ கட்டியாகணும், ஃபோன் பில் கட்டியாகணும், கரண்ட் பில் கட்டியாகணும், வீட்டு வாடகை கட்டியாகணும். புரியுதுங்களா? பிழைச்சிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு இந்த கடன்லேருந்து வருவாங்களோ அந்த லோன்கார வருவாங்க. இப்போ எனக்கு என்ன தண்ணி பில்லு கட்ட தேவையில்லை, இது கரண்ட் பில் கட்ட தேவையில்லை, வீட்டு வாடகை கட்ட தேவையில்லை. சரிங்களா? மருத்துவ செலவு இல்லை, கல்வி செலவு இல்லை. சரிங்களா? யாருக்கும் நீங்கள் வரங்கிறதுக்கு வேண்டி நான் என்னை எதுக்கும் மாற்றிக்க கிடையாது. நானாகவே இருக்கிறேன். ஆமாம், சரிங்களா? யாருக்காக வெளியில் போனாலும் அப்படித்தான், நான் நானாகவே இருக்கிறேன். மற்றவங்களுக்காக நான் வாழலை, எனக்காகத்தான் நான் வாழ்கிறேன். இப்போ இந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு சுகமாக இருக்குங்களா இல்லை கொஞ்சம் சில விஷயங்கள கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி சொல்ல வரீங்களா? இன்பமாக தான் இருக்குது. இன்பமாக தான் இருக்குது, எந்த விஷயத்துலையும் கஷ்டம் இல்லை. கஷ்டங்கிறது எதுவும் இல்லைங்க. இப்போ 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 5 ஆண்டுகளில் வந்து நாங்கள் 5 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒருபோதும் கூட ஏன் இந்த வாழ்க்கைக்கு வந்தேன்னு எனக்கு அப்படி ஒரு திரும்பும் எண்ணம் வந்ததே இல்லை. இப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த இளைஞர்களுக்கு இப்போ வருங்கால ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ பாருங்கள், நம்ம வாழக்கூடிய வாழ்வியல் அடுத்த தலைமுறையினரோட அடிப்படை வாழ்வாதாரத்தை உறிஞ்சி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். சரிங்களா? நம்ம போடுற
சோப்பு சாம்பிள் இருந்து இரவு இருக்கிற கொசுபத்தி வரைக்கும் இன்னொரு வளத்தை அழிச்சிட்டா தான் இருக்கும். நாங்கள் இந்த வாழ்வியல்ல இயன்ற வரை பார்த்துட்டிங்கன்னா வளங்களை அழிக்காத வாழ்வியலை தான் நாங்கள் முன்னெடுத்துருக்குறோம். உதாரணத்துக்கு நாங்கள் வீடு கட்டிருந்தோம், மண் வீடு. அதிகமாக பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிற கல் மண்ணுகளை வச்சு தான் கிட்டத்தட்ட 80% பொருட்கள் இங்கே இருக்கிற பொருட்களை வச்சு தான் அந்த கட்டுமானமே நடந்திருக்கு. அதே மாதிரி நிலத்தடி நீரை உறிஞ்சிருந்தில்லை. ஆனால் இப்போ இந்த வாழ்க்கையில் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ தண்ணீர் அடையிறது ஓகே. இப்போ குடும்பத்தில் எல்லாருக்குமே தண்ணீர் அடையிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சாத்தியமாக இருக்கும்? அதாவது தன்னிறைவு அப்படிங்கிறது தேவை ஒன்று இருக்குது, தேவை மீறி, அதாவது நீட் அண்ட் வாண்ட். இப்போ நீடு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுது, இப்போ வாண்ட்டுக்கு தான் ஃபுல்ஃபில் ஆகாது. வாண்ட்டு நமக்கு தேவையில்லைன்ற. எனக்கு இளநீரே போதுமே, எனக்கு எது கொக்கோ கோலா, அதனால உங்களுக்கு அது எனக்கு மழை நீரே போதுமே, எனக்கு அரசு குடிநீர் வேண்டாம். எங்கேயோ இருக்கிற ஆற்று தண்ணியை எனக்கு இங்கே கொண்டு வரக்காக எவ்வளோ மின்சாரம் தேவைப்படுது, எத்தனை விஷயங்கள். ஆனால் எனக்கு இப்போ வான் நீரே போதுமானதாக இருக்கேன். அப்போ நான் வளங்களை அழிக்காத வாழ்க்கை வாழ்கிறதுனால அடுத்த தலைமுறைக்கு இது ஒரு வளத்தை கொடுத்துட்டு தானே போகிறோம். நம் முன்னோர்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நாம் எப்படி இதே மாதிரி மலையை உடைச்சி ஆற்றுகளை சீரழித்து இதெல்லாம் பண்ணியிருந்தோம்னா எப்படி நமக்கான இப்போ வளம் கிடைச்சிருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் வெளி உலகத்தை நம்பாமையும் தேவையே இல்லாமையும் இருக்கீங்க. அது எந்த விதத்தில் உங்களுக்கு ஓகேவா இருக்குது, எந்த விதத்தில் கொஞ்சம் கஷ்டமா? இல்லை, வெளி உலகத்தை நான் நம்பல அப்படிங்கிறதுல இல்லை உங்களுக்கு வெளியிலேருந்து எதுவுமே தேவையில்லை. வெளியில் நாங்கள் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் போகிறதில்ல, ஒரு தேட்டருக்கு போகிறதில்ல, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வெளியில் எங்கேயுமே போகிறதில்ல. வெளி உலக மக்கள் கூட அந்தளவுக்கு இன்ட்ராக்ஷனே தேவையில்லைன்ற மாதிரி தான் இந்த வாழ்க்கை இருக்குது. இது நீங்கள் எந்த விதத்தில் உங்களுக்கு ஓகே? இல்லை, நீங்கள் உங்களுக்கு பார்க்குறக்கு அப்படி இருக்குது. ஆனால் நான் மற்ற வாழ்க்கையுமே அறிமுகப்படுத்துகிறேன். ஏன்னா வெயிலுக்கு போனதான நிழலோட அருமை தெரியும். புரியுது, சரிங்களா? அதனால் இப்போ எப்படி இப்போ ஒன்று சந்தைக்கு போகிறோம், சந்தைக்கு போனால் என்ன பண்ணுறோம், குழந்தைகள் கூப்பிட்டு போகிறோம். பரப்ப இதெல்லாம் சமூகம் இல்லை அந்த மாதிரிலாம் போய் வரது உண்டு. போயிட்டு வந்து இப்போ நம்ம ஒரு கல்யாண காதுகுத்துக்கு போகிறோம், அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போவீங்களா? ஆமாம், கூப்பிட்டு போனோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே போயிடுவோம். போன பாடுற மக்களால் இப்படி தான் இருக்கிறாங்க. பாரு, மனுஷனுங்க கூடயே பேச மாட்டாங்க, பார்த்துக்க. எல்லாரும் கையில் மொபைலோடு இருக்கிறாங்க. இதை பாரு, நாம இப்படி என்ன அங்கெல்லாம் பார்த்துட்டு வந்து என் பையனை எப்பா என்னப்பா அடிக்கடிக்கு மொபைல் பார்த்துட்டு இருக்கிறேன். இல்லை சாமி, என்னைக்கு கூப்பிட்றாங்க, அதனால நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா கண்ணு கட்டு போயிருப்பா. நம்ம சொன்னதை அப்படியே சொல்கிறான். அதான் இப்போ அந்த குழந்தைகளுக்கு இப்போ பள்ளிக்கூடத்துலேயே இருந்தாலும் சரி, வீட்லேயே இருந்தாலும் சரி, அவங்க ஐசோலேட்டட் ஆயிடுறாங்க இல்லையா? தனித்தே இருக்கிற மாதிரி ஒரு கருவியோட பழக்க விட்டுறீங்க. அப்போ என்ன, அந்த குழந்தையோட மனநிலை இயல்புக்கு மாறாக போயிடும். அப்போது ஒரு குழந்தைய சீராக வளர்த்தெடுக்கிறது ஒரு பெற்றோரோட கடமை. அப்போ சீராக வளர்த்தெடுக்கிறோமா? இப்போ 10ஓட 11 போகும் பொழுது அந்த குழந்தையோட வாழ்க்கை தான் வீணாக போகுது. புரியுது. இவங்க சமூகத்தில் வலிமையுள்ளவங்களாக போகிறாங்க, சரிங்களா? இன்னொரு கெட்ட விஷயங்களுக்கு ஆட்பட்டுற மாட்டாங்க. எந்த விஷயங்கள் அடிப்படை தெரிஞ்சிருப்போம். இப்போ இந்த காக்கா முட்டை படத்துலையும் கூட சொல்லுவான், ஆயாதொட்ட தோசையே நல்லா இருக்குது அப்படிங்கிறது. அப்போ அந்த சுவையை காட்டணுமா இல்லையா? நீ எடுத்தோன்னு பீஸாவை கொண்டு போய் காமிக்கும் பொழுது அவன் அந்த சுவைக்கு ஆட்பட்டுறான். நாம் இந்த சுவைக்கு இப்போ கம்பு கொடுத்த குடித்தோம், இப்போ இந்த சுவைக்கு இவங்க ஆட்பட்டுறாங்க. வெளியே எங்கே போனாலுமே மறுபடியும் இந்த சுவை அவனுக்கு கேட்கு. இப்போ நான் எப்படி பெங்களூர் போயிட்டு மறுபடியும் இது திரும்பி ஏன்னா இந்த சுவையை காமிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்குது. ஆமாம். இப்போ உங்களுக்கு மாத செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார ரீதியாக எதனா செலவுகள் இருக்குங்களா? அப்படி செலவாகிற மாதிரி எந்த அளவுக்கான செலவுகள் உங்களுக்கு இருக்குது? இல்லை, இருக்குங்க, செலவுகளில் இருக்குது. இப்போ நமக்கான உணவு தேவைகள் இங்கே போட்டுக்கிறோம். இப்போ வர்றவங்களுக்கான உணவு நம்ம கொடுக்குறோம். அப்போ அது கூடுதலாக இருக்கு இல்லையா? அப்போ அதுக்கு நம்ம செலவுகள் இது பண்ணுறோம். அந்த இப்போ வெளியில் போயிட்டு வர்றது, இப்போ நீங்களே வர்றீங்க கூப்பிட்டு வரோன்னா, இப்போ நான் வாகனத்தை எடுத்துகிட்டு தான் வர்றேன். அப்போ அதுக்கு பெட்ரோல் போடணும் இல்லை? ஆமாம். அப்போ அந்த மாதிரி நம்ம பொருளாதார தேவை இருக்குது. அது எங்களோட இந்த மாதிரி விளக்கெண்ணெய் அந்த மாதிரி கொடுக்கும்போது இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நம்ம விற்பனையாக கொடுக்குறோம். நம்மக்கிட்ட என்ன உபரியாக இருக்குதோ, அவரை தவிர பச்சைப்பயிறு இதெல்லாம் உபரியாக இருக்கும். அதாவது என்னை சுற்றியுள்ள குடும்பங்களுக்கு கொடுத்தது போக உபரியாக இருக்கிறது தான் நான் மற்றவங்களுக்கு விற்பனையாக கொண்டு வரேன். என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் விற்பனை கொடுக்குறீங்க? இப்போ அதிகமாக எனக்கு உபரியாக இருக்கிறது விளக்கெண்ணெய் கிடைக்கும், அது கொடுக்குறோம் விளக்கெண்ணெய். அப்புறம் அரப்பு குளியல் பொடி கொடுக்குறோம். அப்புறம் பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு இதெல்லாம் உபரியாக இருக்கும். பெரும்பாலும் அது கொடுக்கறதில்ல, ஆனால் இருக்கிறது மரப்பொருட்கள் செஞ்சு கொடுக்குறோம். முக்காலி, முக்காலி, நடைவண்டி, இந்த மாதிரி என் குழந்தைகளுக்கு பண்ணது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் நாங்கள் ஒரு 5 குடும்பங்கள் இந்த மாதிரி பொறுப்பு எடுத்திருக்காங்க. தச்சு வேலைக்கு ஒரு குடும்பம், நெசவுக்கு ஒரு குடும்பம். இந்த துண்டெல்லாம் பாருன்னா நெசவுல தான் நாங்கள் இப்போ எதுவும் பண்ணல போலாங்கன்னா அப்படியே இருக்குது. அதெல்லாம் தேவைக்கு தானே பண்ணுவோம். நம்ம வியாபாரமாக பண்ணால் தான் ரெகுலராக பண்ணுவோம். இப்போ அப்படியே இருக்கு. இப்போ தேவை
தேவையோ அப்போ பண்ணுறோம். அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து அது செஞ்சு காட்டுறது. இப்போ குழந்தைகள் இப்போ ஸ்கூல் காலேஜெல்லாம் இங்கே வர்றாங்க இந்த தற்சார்பு வாழ்வியல் பார்க்குறக்கு விசிட்டிங் பண்ணி. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம காட்டுக்கு பாருப்பா இப்படித்தான் மின்சாரம் இல்லாமையே பண்ண முடியுது, கேஸ் இல்லாமையே அடுப்பு எரியும், அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது இப்போ குழந்தை. இப்போ அதே காட்ட வேண்டியதாக இருக்குது. அது ஒரு இதாக போச்சு. இப்போ இந்த இரும்பு வேலையுமே கூட நீங்கள் ஆமாம் இரும்பு வேலைகள் பார்த்தீங்கன்னா கடப்பாரை, அருவாள் இதெல்லாம் கூர்மைப்படுத்துக்கு இரும்பா வாங்கிட்டு வந்து நீங்கள் செய்வீங்களா? ஆமாம். இப்போ பாருங்க இரும்பு அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. இப்போ நீங்கள் அதை முழுசாவே செய்கிறீங்களா இல்லை பதப்படுத்துறது மட்டும் தான் பண்ணுவீங்க? அது பதப்படுத்துறது முழுசால இது இல்லை, பழுது பார்க்கறது. இந்த வாய் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, சரி பண்ணுறது. அதுக்கு நுட்பமான அதுக்கு ஒரு குடும்ப பொறுப்பு எடுத்திருக்காங்க. ஆனால் நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம இதை அது பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஆமாம். அதெல்லாம் இன்னும் அடுத்தது மேன்மைப்படுத்தணும். இப்போ நீங்கள் பயன்படுத்துறதுலேயே ஒரு நவீனமான பொருள் அப்படின்னா என்ன? இதான் நீங்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா லேப்டாப் பயன்படுத்திட்டு இருந்தேன், மொபைலு இதெல்லாமே மொபைலு லேப்டாப் மட்டும் தான் நீங்கள் பயன்படுத்துறது. அப்புறம் இருக்குது உண்மையாலுமே நான் தான் ஹையர் டெக்னாலஜி பயன்படுத்திட்டு இருக்கேன். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு இப்போ சேட்டலைட் இருக்குது. இப்போ ரெயின் ஃபோர்காஸ்டிங் பார்த்துட்டிங்கன்னா நிறைய கருவிகளை வச்சு தான் ரெயின் ஃபோர்காஸ்டிங் பண்ணுறாங்க. சரிங்களா? நான் கருவிகளே இல்லாமல் ரெயின் ஃபோர்காஸ்டிங் பண்ணுறேனே. இப்போ நான் தானே ஹையர் டெக்னாலஜி. ரைட்டு. 6 மாத மழையை 6 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் கணிச்சிடுறோம். அதுக்கு வானியல் இருக்குது, நம்ம அதை பற்றி தனியாக பார்ப்போம். இப்போ நம்ம கேட்குற கேள்விகள் பார்த்திங்கன்னா தண்ணீர் தேவைகளை பற்றி அது எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அதை பற்றி தான். இப்போ நம்ம மோட்டார் இல்லாமல் நம்ம தண்ணியை எப்படி சேகரித்து எப்படி வெளியில் எடுத்து எந்த மாதிரி முறையில் பயன்படுத்துகிறோம்? அது இப்போ நிலத்தடி தொட்டி கட்டியிருக்கோம், மழை நீர் சேகரித்து வச்சுருக்கோம். அந்த நிலத்தடி தொட்டியிலிருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு அடிபம்ப் வச்சுருக்கோம். அடிபம்ப் வச்சு தொட்டியிலேருந்து எடுக்கிறதுக்கே அடிபம்ப் வச்சுருக்கோம். அப்புறம் இன்னொன்று வந்து மேல் தொட்டியிலிருந்து அந்த கிராவிட்டிலேயே எடுத்துக்கிறோம். மோட்டர் மாதிரியே வந்து விழுகு. மேல் தொட்டி இன்னொரு தொட்டி இருக்குது. ஆமாம், தொட்டி இருக்குது. அது எத்தனை லிட்டர்? 10,000 லிட்டர் தொட்டி. இது 1 லட்சம் லிட்டர் தொட்டி. 1 லட்சம் லிட்டர். இது வந்து இப்போ தான் நீங்கள் கட்டியிருக்க மாதிரி தெரியுது. ஆமாம், இப்போ 5 ஆண்டுகளாக கட்டிட்டு இருக்கிறோம். இப்போ தான் கொஞ்சம் முழுமைப்படுத்தி இருக்கிறோம். அதான் இப்போ தான் பைப்லாம் போட்டு புதுசாக இருக்குது. இப்போ நம்ம கோடை காலங்களில் தண்ணீர் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? இதுவே போதுமானதாக இருக்கா? இல்லைங்க, அதான் தண்ணீர் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காகத்தான் நான் என்ன பண்ணேன்னா ஆடு மாடுகள் எல்லாம் தவிர்த்துட்டேன். புரியுது. அதாவது தண்ணீர் தேவைகள் எதுக்கு இருக்கோ அதை வந்து தவிர்த்து. ஆமாம். இது மிக குறைந்த அளவில் நம்ம பயன்படுத்திக்கிறோம். இப்போ எவ்வளோ தண்ணி இருந்தாலும் நாங்கள் ஒரு அளவுக்கு மேலே நாங்கள் நீர் அதிகமாக பயன்படுத்துறது. இப்போ மழை நீரை வந்து நீங்கள் எந்த முறைப்படி சேவ் பண்ணுறீங்க? அதை நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி வந்து பயன்படுத்துவீங்க உங்கள் குடும்ப தேவைகளுக்கு? அதை பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த மேல் தொட்டி கட்டுறது வந்து 10,000 லிட்டர் இருக்குது. அப்புறம் அங்கங்கே நெசவு சாலை, தச்சு சாலை, ஆட்டு சாலை, மாட்டு சாலை அங்கங்கே டேங்க் வச்சு தண்ணியை பிடிச்சிக்கிறோம். இப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது மேலேயே வந்து ஒரு 20,000 லிட்டருக்கு இருக்குது. இந்த 20,000 லிட்டர் தான் எங்களோட அதிகபட்ச பயன்பாடு. டேங்க் தனியாக 10,000 லிட்டரு, அது இல்லாமல் சின்ன சின்ன டேங்க் 10,000 லிட்டர். ஆமாம். இதுதான் மேலே இருக்கிறது. அது போக இந்த நிலத்தடி இப்போ தான் கட்டுமானம் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது 1 லட்சம். இதனோட அனுபவம் இனிமேல் தான். இப்போ இவ்வளோ நாளாக வந்து அதை வச்சு நீங்கள் விவசாயம் பண்ணல, இனிமேல் இதை வச்சு விவசாயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் நீர் வாய்ச்சி மேலே நான் சோம்பேறின்னு சொல்லிட்டேன் நான். சரிங்கண்ணா. எனக்கு அவ்வளோ வேலையெல்லாம் பண்ண முடியாது. நானே தாடா வரும் தாவரத்தை சார்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன். சோற்று கற்றாலே உணவு எடுத்துக்கிறோம். சுண்டக்காய் செடி, அப்பக்கோவத்தலை, பிரண்டை, இப்படி இதுவே உணவை எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுங்க? இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி இதில் எல்லாமே சேர்த்துனாலுமே இந்த தோட்டத்துக்கு இந்த காய்கறி தோட்டத்துக்கான தண்ணி எல்லாமே சேர்த்துனாலுமே ஒரு 100 லிட்டருக்கு மேலே நாங்கள் போகிறதில்ல ஒரு நாளைக்கு வந்து 100 லிட்டருக்கு மேலே. அதே மாதிரி தண்ணி இப்போ சேமித்த தண்ணி அவ்வளோ எளிமையாக நிலத்துக்கு போயிடாது. அது ஒன்றா பாத்திரம் கழுவி போகுது, இல்லைன்னா என்ன குளிச்சுட்டு போகுது, எதுவுமே போகாது. சரிங்களா? அப்படி ஒரு பயன்பாடு ஆகித்தான் போகுது. இப்போ நான் குளிக்கிறேன்னா இப்போ நான் குளிக்கும் பொழுதே அந்த ஒரு பக்கெட் தண்ணியிலேயே குளிச்சுடுவேன். உடைகளை அதுலேயே நனைச்சி எடுத்துடுவேன். அது செடிக்கு தண்ணி போயிடும். அப்போ 3 விஷயங்கள் நடக்குது. இப்போ இந்த தண்ணீரை வந்து மழை தண்ணினாவே நம்ம டேங்க்லலாம் நம்ம தோட்டத்தில் நம்ம ஊர்லலாம் பிடிச்சி வைப்பாங்க. இன்றைக்கி பிடிச்ச தண்ணி நாளைக்கே பார்த்தீங்கன்னா அதில் புழு அந்த மாதிரிலாம் நின்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் அதை தவிர்க்கிறதுக்கு தண்ணியை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீங்க? அதாவது நாங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த தண்ணி எப்படி கெடாமல் இருக்குதுன்னு கேட்டிங்க இல்லையா? தண்ணி வந்து 3 விஷயங்கள், அதாவது நீர், நெருப்பு, காற்று, இந்த 3 சமநிலையில் இருக்கும் பொழுது ஒரு உயிர் உருவாகும். இது ஏதாவது ஒன்றை தடைப்படுத்தணும்னா நம்ம வெளிச்சத்தை தடைப்படுத்துகிறோம். அப்போ புழு உருவாகாது. ஓகே. அப்போ வெளிச்சத்தரம் முழுக்க
மூடிடுறதுனால ஆ தண்ணி கெடாமல் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இருக்கும். ஒன்றும் பண்ணாது. ஒன்றும் இப்போ இந்த தண்ணி நீங்கள் ஒரு வருஷத்தில் யூஸ் பண்ணி காலி பண்ணிடுவீங்களா எப்படி? ஆயிருங்க. ஒரு வருஷத்தில் காலி ஆயிரும். இப்போ இந்த டேங்க் வந்து வருஷத்தில் ஒரு தடவை க்ளீன் பண்ணுவீங்களா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்களா? கோடை காலத்தில் பண்ணுவோங்க. அந்த மாதிரி கோடை காலத்தில் பண்ணிக்கிறீங்க. பண்ணிக்குவோம். அந்த வடிகட்டுறதுமே பார்த்துட்டிங்கன்னா ம் இந்த மணல், ஆ அடுப்புக்கறி, ஜல்லி இதெல்லாம் போட்டு தான் போட்டு வடிகட்டுறீங்க. வடிகட்டி. அதான் ஃபஸ்ட்டு மழை தண்ணியவே. ஆமாம் ஆமாம். இப்போ தண்ணி வந்து கிணத்துலையோ இல்லை போர்லையோ எடுக்கிற தண்ணியினுடைய சுவை வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டைரெக்டாக மழை தண்ணியை வந்து அப்படியே பயன்படுத்தும் போது அதில் சத்துக்கள் குறைபாடு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் எப்படி அதை பற்றி? நான் அதிலெல்லாம் ஆராயறது இல்லை. ஆ எனக்கு சுவையாக இருக்குது, எனக்கு பொருந்துது, அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ இப்போ தண்ணீர் சேமிக்கிறதுல உங்களுக்கு பெரிய அனுபவம்னா என்ன எப்படி எந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு தண்ணீர் சேமிக்கிறதுல? தண்ணீர் சேமிக்கிறதுல பார்த்துட்டுனா இப்போ எனக்கு இப்போ இந்த கட்டுமான கூரைகள் இருக்குது பாருங்க, இது வெறி கூரைகளாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றுமே எனக்கு நீர் ஊற்றுருக்கு. இப்போ ஒரு சின்ன மழை வந்தாலும் கூட எனக்கு ஒரு அரை குடை தண்ணி கிடைக்கும். சரிங்களா? ஆனால் ஒரு நீர் ஊற்று ஊறுறதுக்கு எவ்வளோ மழை பெய்யணும்னு பாருங்கள். அப்போ எனக்கு ஒவ்வொரு இதுலையுமே இந்த கூரைகளையே தண்ணி எடுத்துக்கிறது இல்லையா, எனக்கு என்னோட நீர் தேவைகளை புரிஞ்சுக்க முடியுது, அதை எடுத்துக்கிறோம். அப்புறம் நீங்கள் இந்த தண்ணியோட தேவைகளை எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஆழமாக இருக்கிறது, இந்த மழை எப்போ பெய்யும் அப்படிங்கிறத நீங்களே கணிச்சிருந்தனால அதுக்கேற்றவாறு திட்டமிட்டுக்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கூரைகள் கிடையாது, நீங்கள் இருக்கிறது ஒரு கூரையாவே இல்லை 2 கூரையாவே இருந்திருக்கலாம். அப்போ தண்ணீர் தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணீங்க? ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி செட்டு போட்டோம். செட்டு போட்டு தொட்டி கட்டிட்டோம். அப்போ தண்ணி வர வர காட்டில் இருக்கிற கல்லை மண் எடுத்து சேறு குளிச்சு அப்படியே கட்டிக்கிட்டீங்க. இல்லை ஆரம்பத்தில் நீங்கள் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இப்போ இருக்கிற அளவுக்கு தண்ணி இருந்திருக்காது இல்லைங்களா? அப்போ எப்படி நீங்கள் பூர்த்தி பண்ண? படிப்படியாக தானே பண்ணுங்க. இதே பார்த்துட்டிங்கன்னா 5 வருஷமாக கட்டிக்கிட்டோம். நீங்கள் படிப்படியாக கொஞ்சம் சேமிப்பு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே வந்தீங்க. மழை வரும். ஆமாம். நீங்கள் இது ஆரம்பத்திலேருந்து எவ்வளோ நாள் கழிச்சு இங்கே வந்து முழுமையாக வந்தீங்க? நாங்கள் 2018 நான் இங்கே வந்தது. 2018 இப்போ 8 வருஷம் ஆயிடுச்சா? 8 வருஷம் ஆயிடுச்சு. 2018 டிசம்பரில் வந்தது. 19, 20, இப்போ 21 நான் இங்கே வந்துட்டேன். 3 ஆண்டுகளாக நான் அங்கே பெங்களூர்லேருந்து போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ 21 இங்கே 20லேயே இங்கே வந்துட்டேன். அப்புறம் இடையில மறுபடியும் போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன். அப்புறம் கொரோனா பீரியட்னால ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி நான் இங்கேயே இருந்து ஒரு 3 ஆண்டுகளாக இங்கேயே பண்ணேன். அதுக்கு பிற்பாடு தான் ரிசைன் பண்ணேன். இப்போ நீங்கள் ரிசைன் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? ரிசைன் பண்ணது 2023 பண்ணீங்க. இப்போ ஒரு 3 வருஷமாக வந்து எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்கீங்க. நான் இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து உங்களுடைய உணவு முறைகளை பற்றி. நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களுடைய உணவு முறை எந்த மாதிரி இருக்கும், என்னென்ன உணவு முறைகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க? உணவு முறைன்னு பார்த்தா மிக சாதாரணமான உணவு, அது பெருசாக இல்லைல்ல. அரிசியோட உணவு தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அப்புறம் கோடை காலங்களில் ராகி, கம்பு, சோளம் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். குளிர்காலத்தில் ராகி பயன்படுத்துவோம், கோடை காலத்தில் கம்பு அந்த மாதிரி பயன்படுத்துவோம். சாப்பாடு சாப்பாட்டு உணவுகள் எப்போ எந்த டைமுக்குள்ள இல்லை எவ்வளோ நாள் வந்து? அதான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சமைக்கிறது. அது அப்புறம் மறுநாள் தான். சரி, காலையில் சமைக்கிறது தான் காலையிலையும் நைட்டும்? ஆமாம், சாயந்தரமும் அதே தான் சாப்பிட்டுக்கிறோம். இடையில இந்த ராகி கூழ் இது மாதிரி இல்லை கம்பங்கூழாக சாப்பிட்டுக்கிறோம். உணவுன்னு பார்த்துட்டோம்னா காய்கறிகள் இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறோம். அப்போ நம்மகிட்டயே அவரை, துவரை, பச்சைப்பயிறு இதெல்லாம் இருக்குல்ல. கோடை காலத்தில் அதிகமான உணவு பருப்பு வகைகள் பயன்படுத்திக்குவோம். மழைக்காலங்களில் தான் காய்கறிகள் சாப்பிட்றது. இது வந்து சாப்பாடு எங்களுக்கு கிடைக்குது. இப்போ இது வந்து அரிசி கூட வந்து நம்ம சாம்பார் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கிறதுங்களா, இல்லை அதை மட்டுமே வேக வச்சு சாப்பிட்ற மாதிரி சொல்கிறீங்க? இல்லை இல்லைங்க, அரிசி தனியாக சமைச்சிட்டு இது கூட வந்து சாம்பாருக்கு பதிலாக நீங்கள் சொல்கிறது பச்சைப்பயிறு, மச்சப்பயிறு. ஆமாம், சாம்பார் தான் நீங்கள் வழக்கமாக சொல்கிற மாதிரி சாம்பார். இப்போ நம்ம வீட்டில் கேஸ் தேவைகளுமே வந்து நம்ம இதில் இல்லை. இப்போ நம்ம எவ்வளோ நாட்களுக்கு வந்து இங்கே இருக்கிற விறகுகளே வச்சு பயன்படுத்துறீங்க, இல்லை விறகுகள் இல்லாமல் போகிற நாட்கள் வருமா, அதை எப்படி நீங்கள் சீரமைக்கிறீங்க? நீங்கள் இது பிடிச்சிட்டு அங்கேயே படம் எடுங்க. நாங்கள் போர் போட்டு வச்சுருக்கிறோம். இந்த ஆமணக்கு குச்சிகள் தான் போர் போட்டு வச்சு. சரி, அது எங்களுக்கு ஆண்டு முழுவதும் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு போடுறது ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்கும். ஆமாம். இதுக்கு இத்தனை பேர் வந்து அவங்களுக்கெல்லாம் சமைச்சுமே எங்களுக்கு இருக்குது. அப்புறம் இந்த வேப்ப மரத்தில் இருக்கிற இந்த கிளைகளை வெட்டுறது அந்த காட்டுக்குள்ளேயே இருக்குது. அதையே கிளைகள் அதிகமாக போச்சுன்னா அதை வெட்டுவோம், அதை பயன்படுத்திக்கிறோம். இன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலத்தில் மக்கள் வந்து உணவு முறை மூலமாக உடல்நிலை சீராக இல்லை, உணவு முறை மூலமாக உடல் கெட்டு போகுதுன்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? உணவுன்னு பார்த்துட்டோம்னா அதாவது இப்போ சத்துக்கள்னு சொல்லிட்டு வெளியில் தேடிட்டு இருக்காங்க. சத்துக்கள்ங்கிறது வெளியில் கிடையாது, நம்மளோட செரிமானத்தில் இருக்கு.
சரிங்களா? செரிமானம் எந்த அளவுக்கு ஆகுதோ அதை பொறுத்து ஆமாம். உடம்புல இப்போ சத்து கிடைக்கும். இப்போ நான் வந்து உடம்புக்கு செரிமான சிக்கலோடு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ம். இப்போ நான் ஒரு ராகி, கம்பு, சோளம் இது மாதிரி இறைச்சி இந்த மாதிரி சாப்பிட்டாலுமே எனக்கு செரிமானம் இல்லைன்னா அது கழிவு தான், பீஸா பர்கர் மாதிரி தான். ம். புரியுதுங்களா? புரியுது. அப்போது செரிமானம் வந்து சரியாக இருக்கிறது இல்லை. செரிமானம் ஏன் சரியாக இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உடல் சூடு, வாழ்வியல் முறை, பசிக்காத நேரத்தில் சாப்பிட்றது, இப்படி நீங்கள் நல்ல செரிமானம் உள்ள உடம்பாக இருந்துச்சுன்னா பீஸா பர்கர் கூட செரிச்சிரும், அது உங்களுக்கு சத்தாக மாறும். சரிங்களா? அதனால் நான் உணவுக்குன்னு தனியாக இது போகாமல் நல்ல செரிக்கிறவுடைய உடம்பாக வச்சுக்கணும். அப்போ செரிக்கக்கூடிய உடம்பாக இருக்கணும்னா வாழ்வியலை தான் மாற்றியாகணும். இரவாக இருக்கணும், பகலாக இருக்கணும். அப்போ தான் இரவு நேரத்தில் சுரக்கிற ஹார்மோன்ஸு சரியாக சுரக்கு, பகலில் சிந்தனை தெளிவாக இருக்குது. இங்கே தான் உறக்கமே இல்லையே. நைட்டு 11 மணி 12 மணி ஆயிடுது. சும்மா படுத்து கண்ணை மூடி இருக்கிறாங்க, அதுக்கு பேர் உறக்கம் கிடையாது. ஒரு மொபைலை இல்லை ஒரு சிஸ்டத்தை நம்ம ஷட் டவுன் பண்ணுறோம், எல்லா அப்ளிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ணாமல் அப்படியே ஸ்லீப் மோடில் இருக்கு இல்லையா? ஸ்லீப் மோடில் தான் இப்போ எல்லோரும் இருக்கிறோம். இப்போ அதனால தான் சிக்கல். ஒவ்வொரு விஷயங்களும் ஏன் புரிஞ்சுக்க முடியறது இல்லை, ஏன் வந்துன்னா என்ன அவசரமான வாழ்க்கை, எதையும் நின்று கவனிக்கிறதுக்கு இல்லை, செரிமானம் ஆயிருக்கா இல்லையான்னு இல்லை. சரிங்களா? இதை தாண்டி தான் நல்லுணவுகளுக்கு நீங்கள் போகணும். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் நல்லுணவு அப்படின்னு எது அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல செரிமானம் உள்ள உடம்பாக மாற்றணும். அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரியான கெமிக்கல் போட்ட உணவுகள், ரசாயன உணவுகள் இதனால தான் உடம்பு கெடுது. அப்போ நம்ம இந்த ரெண்டையுமே தவிர்த்து கொண்டு வரணும். நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, மருந்துகளோ இல்லை மருத்துவமோ இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்குது? மிக சிறப்பாக இருக்குது. எனக்கு மருத்துவமனையே எங்கள் வீட்டு சமையல் அறை தான், மெடிக்கல் ஷாப், அங்கேயே எல்லாம் இருக்குது. இது நம்ம நிலத்தோட அறிவுங்க. காலங்காலமாக இப்போ பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தவங்க நீ அவங்களுக்கு போய் வேறு மருந்து மாத்திரைங்களும் தேவையில்லை. நீங்கள் லாஸ்ட்டாக டாக்டர் எப்போ பார்த்தீங்க? ஐ திங்க் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். அவ்வளோ நாள் ஆகுதுங்களா? ஆமாம். அதுக்கு இடையில உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆனது இல்லைங்களா? இல்லை ஆகியும் நீங்களே சரி பண்ணியிருக்கீங்க? அது உடம்பே சரிப்படுது. 15 வருஷம் ஆகுது. 15 வருஷம் ஆகுது. ஆனால் இப்போ நான் இவ்வளோ நேரத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அதான் 6 மாதம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம். அது என்ன ப்ராப்ளம்? அதை நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அது என்னன்னா, வீட்டில் குழந்தை பெற்றுக்கூடாதுங்கிற ஒரு மறைமுகமாக இந்த சுகாதாரத்துறை ஊழியர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வீட்டில் குழந்தை பெற்றுக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அப்படிங்கிற எந்த சட்டம் கிடையாது. வீட்டில் குழந்தை பெற்றுக்கூடாதுங்கிற எந்த சட்டம் கிடையாது. நீங்கள் அதுக்கு ஹைகோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. ஆமாம். இப்போ ஒரு பெண் தன்னை மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை அவங்களுக்கு தான் உண்டு. எனக்கு கூட கிடையாது. என்னோட மனைவியோட மருத்துவ தேர்வை நான் முடிவு செய்ய முடியாது. அவங்களே தான். நான் ஆஸ்பத்திரி போ அப்படின்னாலுமே அவங்க போக மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நான் வீட்டில் இருந்தால் பெற்றுக்குவேன் அப்படிங்குது. எங்கள் அம்மா அப்படி தான் பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு என்னால் அங்கே போய் இது பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நான் அதுக்கு மாற்று தெரிவிக்க முடியாது. எனக்கே உரிமை இல்லை, நீங்கள் யார் வந்து கேட்கறதுக்கான உரிமையை இவங்க எடுத்துக்கிட்டது? அது வந்து இங்கே நாங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியுமே எங்களுக்கு அலோபதி மருத்துவம் வேணாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து இது எல்லாமே பண்ணியுமே வந்து போலீஸுக்கு கூப்பிட்டு வந்து உங்களோட வீடியோஸ் நான் பார்த்தேன். ஆமாம். அவங்களோட நோக்கம் என்னென்னா, இது ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்தி பெரு நோக்கத்தோட செயல்பட்டு இருக்காங்க. அதில் எங்கள் மேலே வந்து இந்த மாதிரி வழக்கு போட்டாங்க. சரிப்பா, நீங்கள் வந்தையே எந்த சட்டப்படி வந்த அப்படின்னு கேள்வி கேட்டால் அந்த சட்டத்தை சொல்லு அப்படிங்கிறேன். 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் சொல்லலை. 1 வருஷம் ஆயிடுச்சு. ஒன்றும் ஆயிடுச்சு. நான் தான் போய் கேட்டுட்டு இருக்கிறேன், வழக்கு போட்டு கேட்டுக்கிறேன். நம்ம போட்டுருக்கிறோம், அப்புறம் அவங்க நம்ம மேலே வழக்கு போட்டிருக்கிறாங்க. சரி, அந்த வழக்கு என் மேலே போட்ட குற்றங்களுக்கான ஆதாரங்களை கொடுங்கன்னா இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறேன். இன்னும் வழக்கு நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் வழக்கு நடந்துகிட்டே இருக்குது. சரி. இன்னும் வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி தள்ளி போட்டுட்டு தான் இருக்கிறாங்களோடைய அதுக்கான இது இல்லை. ஆனால் நம்ம முன் வச்சு நம்ம அது முன்னெடுக்கிறோம். ஏன்னா இப்போ அதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணோம்ல. ஏன்னா இது வாழ்வாதார உரிமை, இது அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்போ இதை மீறக்கூடாது. இது பெரிய வீட்டில் குழந்தை பெற்றுக்கிறது ஒரு குற்றம்ங்கிற பேர்லேயே பொய் பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அது ஒரு பெண்ணோட தனிப்பட்ட உரிமை. இப்போ நம்ம 3 குழந்தைங்களுமே வந்து வீட்டிலே தான் பிறந்தது. இப்போ இதில் எனக்கு என்ன இன்னொரு கேள்வினா, இப்போ அந்த காலத்தில் பொறுத்தளவுக்கு ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெரியவங்களோ இல்லை வயசான பாட்டிகளோ அவங்களுக்கு வந்து அதனுடைய முறை தெரியும். கையை பிடிச்சி பார்க்கும்போதே மாசமாக இருக்காங்களா இல்லையா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த காலங்களில் அந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் தானே உங்களுக்கு அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு ஆடு குட்டி போடுது, ஒரு மான் குட்டி போடுது, ஒரு பன்னி குட்டி போடுது. எந்த நர்சரி போச்சு? அதெல்லாம் இது இல்லை. அதுக்கு இருக்கிற அறிவு உங்களுக்கு இல்லையா? எளிமையாக தான் கேட்குறேன். அப்போ 10,000 ஆண்டுகளாக நாங்கள் வாழ்ந்த இந்த சமூகம் எங்களுக்கு இந்த நிலத்துக்குரிய உடை, இந்த நிலத்துக்குரிய உணவு, இந்த நிலத்துக்குரிய மருத்துவம் எங்கிட்ட இல்லாமல் போயிருமா?
நீ எங்கேயே இருக்கிற மருத்துவத்தை கொண்டு வந்து ஏன் எங்கள் மேலே திணிக்கிற? எங்களுக்கு தேவைன்னா வர்றோம், இல்லைன்னா நீ எதுக்கு திணிக்கிற? உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் வரப்போகிறோம். உங்களை யார் வந்து வீடு வீடாக வந்து உனக்கு கேட்குறது? வந்து சேவைன்ட்டு வர்றீங்க, நாங்கள் வேணான்னு சொல்லி பிற்பாடு நீங்கள் போயிருக்கணும் இல்லையா? அப்போ யார் உங்களை வர சொல்லுது? அத்துமீறி இருந்து யார்? இப்போ என் வீட்டுக்குள்ளே, என் நிலத்துக்குள்ளே, இப்போ ஒரு ஊருக்குள்ளே இருக்கிறீங்க, பக்கத்து வீடு போகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என் நிலம், இது என்னோட வீடு. எங்களோட விருப்பத்துக்கு மாற நீங்கள் எந்த அரசாக இருந்தால் என்ன, நீங்கள் உங்களுக்கு வர்றதுக்கு அனுமதி இல்லையே. அப்படி சட்டம் கிடையாது. சரி, அப்படி ஒரு சட்டம் இருந்தால் கூட சொல்ல, சரி அந்த சட்டத்தை காட்டுங்களேன்னு காட்ட மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு அதுக்கான தகவல். அப்போ இது ஒரு பொய் பரப்புரை பண்ணிட்டு இது மக்களை வந்து அவங்க சுயமாக வாழறதுக்கு விடாமல் இன்னொரு மருத்துவத்தை கொண்டு வந்து திணிக்கிறது. சரி, இதே அலோபதி மருத்துவம் இருக்குது, இங்கே சித்தா இருக்குது, ஆயுர்வேதிக் இருக்குது, ஏன் அதை நீங்கள் கொடுங்களேன், நாங்கள் எடுத்துக்கிறோமே. ஓ, படிப்புன்னு சொல்கிறீங்க, இன்ஜினியர் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, உங்களோட சூஸ் பண்ணுறீங்க இல்லையா? மருத்துவ முறையை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தரோம் இல்லையா? நீங்கள் ஒற்றை மருத்துவத்தை கொண்டு வந்து திணிக்கிறீங்க. ஆனால் சட்டங்களெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. அப்புறம் அதே மாதிரி பிறப்பு பதிவு பண்ணுறதுக்காகவே நீங்கள் ஆஸ்பத்திரி போனால் தான் பிறப்பு பதிவு பண்ணுவோம் அப்படிங்கிறது அது ஒரு பெரும் குற்றம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஆன்லைன்லேயே கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஹாஸ்பிட்டலே போகாமல் ஆன்லைன்லேயே நம்ம பண்ண முடியும் இல்லையா? அவங்க இப்போ பண்ண விடுறது இல்லையே. நம்ம கவர்மெண்ட்டில் அதுக்கு ஃபோன் நம்பர் இருக்குது, டோல் ஃப்ரீ நம்பர் மாதிரி. அதுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம இன்ஃபார்ம் பண்ணப்போ போதும், பதிவு பண்ணிடுவாங்க. ஏன் எதை பண்ணாலும் இப்போ பண்ணுறதில்லை. ஏன்னா அவங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று, இவங்க சட்டத்தை மீறுறது இந்த அரசு ஊழியர்கள் தான், பொதுமக்கள் அல்ல. இவங்க தான் சட்டத்தை மீறி இப்போ என் நிலத்துக்குள்ளே வந்தது, சட்டத்தை மீறி என் மனைவியை வந்து கட்டாயப்படுத்தினது. இப்போ நீங்கள் அதுக்கு வந்து எந்த மாதிரியான கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்கீங்க? நம்ம வந்து இப்போ அத்துமீறி வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ளே. அதனால் வந்து அவங்க அந்த 10 பேர் திட்டமிட்டு அத்துமீறி வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே வேணான்னு சொன்ன ஒரு விஷயத்தை எழுத்து மூலமாகவும் கொடுத்துருக்குறோம். இவங்க எழுதியும் கொடுக்குறாங்க. ஆனால் சட்டப்படி எழுதி கேட்குறது சட்டப்படி குற்றம். எழுதி வேறு கேட்குறாங்க. 2 முறை என்னை மிரட்டியே 2 முறை வந்து எழுதி வாங்கியிருக்காங்க. நீங்கள் எழுதி கொடுக்குறதுக்கு முன்னாடியே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி கொடுத்துடலாம் இல்லைங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி வந்ததே போலீஸ் கூப்பிட்டு தான் வந்திருக்காங்க. முதல் முறை பார்த்துட்டிங்கன்னா சுகாதாரத்துறையே வந்து உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் தரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி கட்டாயமாக எழுதி கொடுக்கணும்னு சொல்லி வம்பு கட்டாயத்தில் தான் எங்கிட்ட இருந்து எழுதி வாங்கினாங்க. என்னென்ன எழுதி? அதே 2 முறை இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மருத்துவம் தேவையில்லை, எனக்கு நான் வந்து எங்கள் அம்மா அலோபதி மருத்துவம் வந்து என்னோட மனைவி எழுதி கொடுத்தாங்க. அலோபதி மருத்துவம் வந்து எனக்கு ஒவ்வாமை ஏற்படுது, அதனால் எனக்கு வேணாம், இந்த அலோபதி மருத்துவத்தை இனிமேல் எங்களுக்கு திணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது எழுதி கொடுத்துட்டாங்க. அப்போ எழுதி கொடுத்ததுக்கு பிற்பாடு மறுபடியும் எதுக்கு நீங்கள் வரீங்க? 2வது முறை 3வது முறையாக வர்றேன். அப்போ நான் கேள்வி கேட்குறேன், ஏங்க நாங்கள் ஏற்கனவே 2 முறை எழுதி கொடுத்தாச்சு, நீங்கள் மறுபடியும் வந்து எழுதி கேட்குறீங்க, இந்த முறை நீங்கள் எழுத்து மூலமாக கேளுங்க, நான் எழுத்து மூலமாக எழுதி கொடுக்குறேன், நியாயம் தானே? இதுக்கு பதில் சொல்லாமல் என்னைய பலார்னு அடிச்சு பேசிட்டு யார்? சுகாதாரத்துறைங்களா? போலீஸ். நம்ம எல்லாமே காணொலியாக கொடுத்துருக்குறோம். அதை எடுக்கிறதுக்கு இன்னும் தாமதப்படுத்திகிட்டே இருக்காங்க. புரியுது. இப்போ அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் அப்படியே இருக்குது. அது மிக எளிமையாக முடிக்க வேண்டியதை ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு ஒரு ஆண்டு எடுத்துக்கிறாங்க. இன்னும் வாய்தா போயிட்டு அப்படி தான் போயிட்டுருக்கு. வாய்தா போயிட்டு தான் இருக்குது. ஆமாம், வாய்தா போயிட்டு தான் இருக்குது. மக்கள் ஊழியர்களான சுகாதாரத்துறை ஊழியர்களும் காவல்துறை ஊழியர்களும் சம்பவத்தன்று வீட்டுக்கு வந்து என் மனைவியை தகாத வார்த்தைகள் திட்டியும் தள்ளிவிட்டும் என் குழந்தைகள் கதற என்னை போன்ற பெருங்குற்றங்களை செய்த மக்கள் ஊழியர்கள் மீது நாம் வழக்கு தொடுத்தோம். சம்பவத்தன்னைக்கு நமக்கு உதவிய அனைத்து இயற்கை வாழ்வியலாளர்கள் அனைவருக்கும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து வழக்கு தொடர தேசிய சீர்திருத்த இயக்கம் நமக்கு இன்று வரை செயல்பட்டு வருகிறது. இதே போல் 3 வழக்குகள் மொத்தமாக நம்மளது சேர்த்து இந்த வீட்டு பிள்ளை பெற்றுக்கொள்ளும் குடும்பத்தினர் மீது அத்துமீறல்கள் நடத்தப்பட்டதுக்கு எதிராக 3 வழக்குகள் தமிழகத்தில் போடப்பட்டுள்ளது. இந்த வழக்குகளுக்கு பிற்பாடு இந்த மாதிரியான அத்துமீறல்கள் குறையப்பட்டுள்ளது. நாம் வழக்கு தொடர்ந்ததிலிருந்து உயர்நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் குற்றம் இருப்பது என்பதை அறிந்து அவர்கள் மீது தக்க விசாரணை நடத்தி
உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்பதை தீர்ப்பாக வழங்கியுள்ளது. இந்த ஊழியர்களை ஊக்கப்படுத்தும் அரசாங்கத்திற்கு இது ஒரு எச்சரிக்கையாக இந்த வழக்கு அமையும் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஆனால் இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம கரண்ட் இல்லாத வாழ்க்கையை பற்றி ஒரு ஒரு வார்த்தை பேசுவோம். இப்போ நம்ம இரவு நேரங்களில் வெளிச்சம் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு எது வந்து நல்லா இருக்குது, எது வந்து ஒரு பாதிப்பாக இருக்குது? இரவில் பார்த்துட்டிங்கன்னா நான் வகுப்பு எடுக்கிறதே பார்த்துட்டிங்கன்னா அமாவாசை இரவில் தான் வகுப்பு எடுப்பேன். அங்கே நீங்கள் அந்த வான் பார்க்கு மேடை இருக்கு பாருங்க, அங்கே தான் நீங்கள் அங்கே எல்லா எழுத்துக்களுமே தெளிவாக தெரியும். அந்த சாயந்தரத்துலேருந்து இரவு அப்படியே போகு, அவங்களுக்கு இரவானதும் கூட தெரியாது, புதுசாக வந்தவங்க தானே. இப்போ நானாவது இங்கே பழக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ இரவுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்புறம் எது தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே தடைங்கிறது பெரிய இது இல்லை. என்ன இந்த பயிர் இடும் காலங்களில் காட்டுப்பன்றி இது உள்ளே வந்தால் கொஞ்சம் விரட்டுறதுக்கு இந்த டார்ச் லைட்டு பயன்படுத்திக்கிறோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இயல்பாக நாங்கள் 2 லைட்டு ஒன்று போட்டிருக்குறோம், சோலார் லைட் 2. அது ரொம்ப இதாக இருக்குது, அதுவும் கூட அணைச்சிடுவோம். ஏன்னா வான் நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதுவும் கூட அணைச்சிடுவோம். அப்புறம் இந்த இரவோட ஒளி கொசு உற்பத்தி பண்ணுது. அதாவது மின்விளக்கு தான் கொசு உற்பத்தி பண்ணுது. நீங்கள் மின்விளக்கு அணைச்சிட்டு தீபம் பற்ற வச்சிங்கன்னா கொசுவே இருக்காது. ரைட் கொசு இருக்காதுன்றீங்க? ஆமாம். இப்போ நமக்கு இவ்வளோ ஓப்பனில் இருந்தால் கொசு கிடையாது. ஏன்னா இருக்கு, அது கொஞ்ச நேரம் தான் இருக்கு, ஆனால் அது போயிடும். அதாவது மற்ற இடங்கள்ல நம்ம டவுன்லயோ அந்த மாதிரி இருக்கிறத விட நமக்கு அந்த மாதிரி இல்லை. இப்போ யதார்த்தமாக வெளியிலேருந்து பார்க்குறவங்க அப்படி தானே பார்க்குறாங்க. ரைட் கொசுக்களை என்ன பண்ணுவாங்க, கொசு விரட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ எவ்வளவோ டெக்னாலஜிகளோ அந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் நிறையா வந்துருச்சு. அந்த டெக்னாலஜிகளையும் தொழில்நுட்பங்களையும் நம்ம மக்கள் பயன்படுத்துறதுனால என்ன ஒரு பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்க? பாருங்க, டெக்னாலஜிக்கு நான் எதிராகவே கிடையாது. டெக்னாலஜி பயன்படுத்துங்க. இப்போ நானும் தானே பயன்படுத்திட்டு இருக்கிறேன். இப்போ டெக்னாலஜியில் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறோம். மொபைல் பயன்படுத்துகிறேன், லேப்டாப் பயன்படுத்துகிறேன். இல்லை அது எந்த அளவுக்கு பயன்படுத்தணும்னு ஒன்று இருக்குங்களா, அதை கேட்குறேன். அதுதாங்க, இப்போ உப்பு ஒரு அத்தியாவசிய தேவை, ஆனால் அதை அதிகமாகவும் பயன்படுத்த முடியாது, குறைவாகவும் பயன்படுத்த முடியாது. உப்பு போல் டெக்னாலஜியை பயன்படுத்துங்க. ஆனால் மக்கள் இப்போ நீங்கள் வந்து உப்பவே சாப்பாடாக்கிட்டீங்களே. இல்லை அதை தான் கேட்குறேன். அதுக்கு நீங்கள் எந்த விதையில் எந்தெந்த டைமில் எதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுனால நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்க முடியும் தொழில்நுட்பத்தில்? இரவாக இருக்கும்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு 6 மணி போல் நிப்பாட்டிடுங்க. சாப்பிட்டதுக்கு பிற்பாடு மொபைல் கையில் தொட வேண்டாம், தூங்கிடுங்க. 6 மணி 7 மணிக்கு மேலே எந்த ஒரு இதுவும் சரி. உங்களுக்கு வேலைப்பழு சிலரெல்லாம் 6 மணிக்கு தான் ஆஃபீஸ் விட்டே வர்றாங்க. அப்புறம் அதுக்கு மேலே தான் சமையல் என்ன பண்ணணும்னு யோசனை 9 மணிக்கு தான் இது பண்ணுறாங்க. சாப்பிட்ட பிற்பாடு மொபைல் கையில் தொட வேண்டாம். மொபைல் முக்கியமே மொபைல் தான். மொபைல் இல்லாமல் தவிர்த்துக்கும் போது நிறைய நல்லா. ஆமாம். அப்போது அதே மாதிரி வாகனங்கள் இப்போ நம்ம சொல்கிற எல்லாத்துலேயுமே பற்றாக்குறை ஏற்படுத்திட்டு இருக்குது. பஸ்ஸில் போகிற ஒரு வாய்ப்பு இருந்தால் பஸ்ஸில் போயிடுங்க, ஆனால் அதுக்கு காரில் தான் போகணும் போது இங்கே சிக்கல் ஏற்படுது. இப்போ நம்ம எளிமையாக வாழ்கிறதுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் காரணமாக இருந்துச்சு? எளிமையாக வாழணும் அப்படி இங்கே இதுலேயும் தற்சார்பு வாழ்க்கையிலையும் நீங்கள் கொஞ்சம் பிரம்மாண்டமாகவும் இருக்கிறதுக்கு முடியும். அதில் நீங்கள் எளிமையாக வாழ்கிறதுக்கான வழிவகைகள் எது மூலமாக வந்துச்சு? அதாவது இப்போ நீங்கள் என்னை எளிமையாக இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க, உண்மையாலுமே நான் தான் ஆடம்பரமாக இருக்கிறேன். விஜய் சேதுபதி ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, ஏன் இவ்வளோ கம்மியான ஒரு காஸ்ட்டில் ட்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லையே நான் ரிச்சாக தான் இருக்கேன், நான் கெத்தாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி. ஆமாம், என்ன நான் தான் எனக்கு தான் சுத்தமான காற்று. இந்த காற்று இல்லாமல் தான் நீங்கள் ஏசிக்குள்ளே போய் அடைஞ்சிருக்கிறீங்க. இப்போ எங்களை விட நீங்கள் தான் பணக்காரனாக இருக்கீங்க. ஆமாம் ஆமாம், பணக்காரன் இல்லை, செல்வம் தானே. செல்வம் முக்கியமா? செல்வம் தானே இருக்கிறேன், சரிங்களா? பணம் என்கிட்ட கிடையாது, ஆனால் செல்வம் இருக்குது என்கிட்ட, சரிங்களா? அடுத்து அதுலேயே இன்னொரு கேள்வி கேட்டீங்க, என்னது? இல்லை இதான் கேட்டேன், எளிமையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான காரணங்கள் வந்து எதுனா எதன் மூலமாக நீங்கள் எளிமையான வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னு கேட்குறேன். அதாங்க, எனக்கு ரொம்ப மெனக்கடுறதுக்கு பிடிக்கல, அதை நான் அடிப்படை ஆரம்பத்தில் சொன்னதான். ஆமாம், அது இப்போ நான் ஒரு ஐடி என்ஜினியர் அப்படிங்கும் பொழுது எனக்கு ஒரு கார் தேவைப்படுது. அந்த காரில் போனால் தான் என்னோடய ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ண முடியுது.
அப்போ நான் 100 ரூபா மொய் வைக்கிற இடத்துல நான் 1000 ரூபா வச்சாகணும். ம். இங்கே பணம் பற்றாக்குறை இருக்குது, ஆனால் வச்சாகணும்ல. அதான். இந்த ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறது இதை தவிர்த்துருங்கிற. நீயாவே இருன்னு. இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ வைப்பீங்க? ஆருங்க, நீங்கள் எவ்வளோ மொய் நம்ம தான் போயிட்டு மொய்ய வைக்கிறது இல்லையே, போய் வேலை செஞ்சு கொடுத்துட்டு வர்றதோட சரி. ஓ, வேலை செஞ்சு கொடுத்துட்டு வரதா சரி. நீங்களும் அதே மாதிரி வந்துடுங்க. இங்கே வந்து வேலை மட்டும் செஞ்சு கொடுங்க. ஆமாம், நான் அதை வந்து இப்போ மொய்ய வச்சுட்டு தான் இருக்கிறோம், ஆனால் வந்து குறைவு முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் படிப்படியாக குறைச்சிட்டோம். ரைட், புரியுது புரியுது. முக்கியமாக நீங்கள் ஒரு எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ஒரு வேலை செஞ்சு கொடுங்க, நான் ஒரு வேலை ஆமாம். செஞ்சு கொடுக்குறேன். அப்போ எங்க இப்போ பாருங்கள், ஒருத்தருக்கு நாங்கள் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு நான் வந்து ஒரு 5000 ரூபா மொய் வச்சுட்டு போகிறேன், டப்புன்னு தலையை காமிச்சிட்டேன், நல்லா இருக்கு, எவ்வளோ 5000 மொய் இருக்குல்ல. 2 நாளைக்கு முன்னாடியே வந்து தம்பி கல்யாணத்துக்கு பந்தக்கால் முதல் கொண்டு இது எல்லாமே ஒரு சப்போர்ட்டாக இல்லை. இப்போ அவங்க இல்லையே. இப்போ எல்லா குடும்பத்துலேயும் அப்படி கோடீஸ்வரனுக்கா அந்த மாதிரி ஆள் கிடையாது, துணை கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து இப்போ டீம் வந்துருச்சு. டீம் வந்து ஃபோன் பண்ணி சொன்னால் எல்லா டீமும் வேலை செய்யணும். அப்போ ஒரு உறவாக போய் இருக்கும் பொழுது நாளைக்கு அந்த உறவு கண்டிப்பாக நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது உங்களுக்கு வந்துடும். புரியுது. சமூகத்துக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலுமே அது உங்களுக்கு வந்துடும். நீங்கள் பகையை கொடுத்தா பகை வருது, அன்பு கொடுத்தா அன்பு வருது, மொய் கொடுத்தா மொய் வருது, உறவு கொடுத்தா உறவு வருது. இப்போ விவசாயம் பண்ணாமல் மனிதன் வாழ முடியுங்களா? அதனுடைய சுச்சுவேஷன்ஸ் எப்படி? இல்லைங்க, அது வேளாண்மையே இங்கே இருக்கிற இன்னும் இதை விட அதிகப்படியான மக்கள் தொகையே இருந்தாலுமே வேளாண்மை செஞ்ச மக்களுக்கு கொடுத்துட முடியும். வேளாண்மை மூலமாகவே விவசாயங்கிறது தேவையில்லை. ஏன்னா இங்கே வேளாண்மைங்கிறது நிலமும் பொழுது முதற்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தந்த நிலத்துக்குரிய உணவு நாம் எடுத்துக்கணும். இப்போ எனக்கு இங்கே நெல் விளையிறது இல்லை, அப்போ ராகி கம்பு அடுத்து அதிகமாக எடுத்துக்கணும், அரிசியை குறைவு பண்ணிக்கணும். ஆனால் இங்கே ஊட்டியில் இருக்கிறவங்களும் அரிசி தானே சாப்பிட்றாங்க. அதான். இப்போ நம்ம விவசாயம் பண்ணுறதுல இப்போ நம்ம விவசாயம் பண்ணல, இந்த நம்ம பயிர் பண்ணுற நிலத்தில் மண் வந்து உயிருள்ள மண், உயிரற்ற மண்ணுன்னு நிறையா சொல்லுவாங்க. உயிருள்ள மண் அப்படின்னா என்ன? நம்ம மண் எந்த மாதிரியான ஒரு மண்? எனக்கு உயிருள்ள மண் உயிரற்ற மண் பெரிய அளவு பிரிச்செல்லாம் பார்க்க முடியலைங்க. என்ன ரசாயனம் போடுறதுனால கெட்டுறது, அதில் நுண்ணுயிரிகள்லாம் கெட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, ஒரு பயிர் பண்ணுறோம், அது பயிர் வரலன்னா அந்த மண் மலட்டுத்தன்மையாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை கேட்குறாங்க. ஆமாம், அதான் ஊட்டச்சத்து இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா நான் தான் உயிரற்ற மண் உயிருள்ள மண்ணுக்கே போகலையே, அனுபவம் இருந்தால் தானே பேச முடியும். நமக்கு இருக்கிறது இந்த மண்ணில் தான். இது வரைக்கும் இந்த மண்ணில் ஒரு உரம் கொடுத்ததில்லை, களைச்செடிகளாக தான் உரமாக இருக்குது. உயிரற்ற மண் அப்படிங்கும் பொழுது நம்ம அது தொடர்ந்து ரசாயனங்களை போட்டு அதில் இருக்கிற நுண்ணுயிரிகளை இறந்துறதுனால அதில் பெருக்க முடியாது. இயல்பாக இருக்கிற இதில் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு தேவையான சத்துக்கள் அதே எடுத்துக்குது. அதே மாதிரி பொருந்தும் தாவரத்துகளை வளர்த்தெடுக்கும்போது அதே உரமாக மாறிடுது. ஆனால் இப்போ பழமையான விதைகள் வந்து பயன்படுத்துறதுல ஒரு நல்ல சிறப்பு இருக்குது. நம்ம இப்போ வந்து ஹைப்ரிட் விதைகள் அந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க. நம்ம அந்த ஆமணக்கு இந்த மாதிரி பயிர்கள்லாம் நம்ம நிறையா விளை வச்சு எடுக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம பழமையான விதைகள் நீங்கள் வச்சுருக்கீங்களா, இல்லை இப்போ ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விதைகள் வச்சுருக்கீங்களா? நம்ம எதுவுமே இங்கே நிலம் சார்ந்த விதைகள் தான் வச்சுருக்குறோம். இங்கே எந்த நிலத்துக்கு எது பொருந்தி வருதோ காலங்காலமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்களோ அதைத்தான் ஆமணக்காகட்டும், அவரை துவரை பச்சை பயிறு இது எல்லாமே அந்த மாதிரி தான் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ ஹைப்ரிட்டாக இருந்தாலுமே இந்த அவரை துவரை பச்சை பயிறு நிலக்கடலை பார்த்தோன்னா கொடிக்கடலை தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து குத்துக்கடலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹைப்ரிட் பண்ணாங்க. அது பண்ணியே 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ அதுதான் இருக்குது நிலக்கடலைன்னு பார்த்துட்டு. ஆனால் ஆமணக்கெல்லாம் வந்து இந்த நிலத்துக்குரிய நாட்டு விதைகள் தான். அந்த விதைகளையே தான் நீங்கள் திரும்பவும் பயன்படுத்தி இப்போ நீங்கள் அதே விதைகளை திரும்ப பயன்படுத்தும் போது அதனுடைய ஹீல்டு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்களா? இப்போ ஒரு இதில் வருது, அதையே திரும்ப நீங்கள் விதைகளாக பயன்படுத்தும் போது ஹீல்டு குறையுதான்னு கேட்குறேன். இல்லை, அது விதைகள்னால குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாதிரியானது. ஏன்னா நிலத்தோட சத்துக்கள் வேணால் போகும்போது குறைவாக இருக்குது. நமக்கு தான் சுழற்சியே இருக்குதே, எங்கேயுமே போகிறது இல்லையே. அந்த செடியோட சாம்பல் கூட மறுபடியும் இங்கேயே வந்து இங்கே தான் இருக்குது. அதனால் ஈல்டு குறைவு இதனால இல்லை, மழையோட மழைப்பொழிவு பொறுத்து ஈல்டு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதே ஒழிய மற்றபடியில் எங்களுக்கு மழையே அதிகமாக பெஞ்சாலும் சிக்கல். ஏன்னா அந்த அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயோட தரம் வந்து குறைவாக இருக்குது. இது வெப்பத்தில் இருந்து வளரக்கூடிய தாவரம். அதிகமாக ஆமாம், வெப்பத்தில் இருந்து குறைவான ஈல்டு தான், ஆனால் சாரம் அதிகமாக இருக்கும், அதனோட தனித்துவம் அதிகம். வறட்சியான காலம் இந்த முறையே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் மிக மிக சிறப்பாக வந்திருக்கு. அப்படியே கமன்னு இருக்குது, வாசமாக இருக்கும். ஆமாம், நல்லா இது இருக்குது. ஏன்னா அதனோட ஆற்றலும் அதிகம். பொதுவாக இந்த பகுதி பார்த்துட்டிங்கன்னா நல்ல வெப்பமுள்ள பகுதி, இந்த பாறை சூடுகள் இது எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால அது நல்ல தரமான
ம் ம் விளைவைத்தா தருது. ம் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் இயற்கையாக இருக்கிறத வச்சு கேட்குறேன். இப்போ நீங்கள் நம்மாழ்வார் அவர்களெலாம் சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுங்களா? இல்லை அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லைங்க, நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன் போய் வானகமெல்லாம் போகலான்ட்டு. ம் ஆனால் எனக்கு என்னோட பணிச்சூழல் போகவே முடியல. ம் நான் 1 மாதம் பயிற்சியாவது போய் எடுக்கணும் அப்படின்றது. அப்புறம் இல்லை, ம் வெறும் காணொளி மூலமாகவும் அப்புறம் அவங்களோட தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அந்த அவங்களோட இதில் தான் இன்னும் வரைக்குமே போனதில்லை. அந்த மாதிரி நிறையா பேர்த்தோட அனுபவம். நான் 15 ஆண்டுகள் அங்கே இருந்தாலுமே இந்த தேடல்லையே இருந்தேன். வெறும் காணொளி மூலமாக தான் பார்த்துக்கிட்டேன். அதனால தான் நான் வந்து இந்த இன்டர்வியூ கொடுக்குறதே ஒரு காலத்தில் நான் தேடிட்டு இருந்தது. என்னால் போக முடியல. அப்போ கடைசிக்கு இந்த மாதிரியாவது மக்களுக்கு போய் சேர்த்து, என்னமா தானே யாரோ ஒருத்தர் தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு போய் சேர்த்து இருந்தால் நம்ம இந்த நீங்க என்ன அனுபவ பண்றீங்களோ பகிர்வை அப்படியே தர்றது. உங்க வீடியோஸ் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. ஆமா, ஆமா நிறைய வரவங்களுக்கு சேனல்ல. கொடுக்குறோம். முதல்ல ஆரம்பத்தில் கொடுக்காம இருந்தேன். ஏன்னா நம்ம இன்னும் ஆமா நமக்கு ஃபர்ஸ்ட் தயாராக அனுபவத்துல இருக்கணும். ஃபுல் முழுமையான ஒரு முழு அனுபவம். அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னு தான் நான் ரிசைன் பண்ணி அதற்கு பிற்பாடு இந்த வாழ்க்கையை ஆரம்பிச்ச பிற்பாடு தான் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ எதிர்காலத்தில் மக்கள் வந்து இப்படியே இதே சூழ்நிலை தொடர்ந்து நீடிக்கும் போது இயற்கை விவசாயத்துக்கு வர்றதுக்கான மக்கள் வரலாமா, இல்லை அவங்க வர்றதுக்கான வழிவகைகள் எவ்வளோ நாள் கழிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? எல்லாரும் கட்டாயமாக வந்தே ஆகணும். ஆ இப்போ இருக்கிற வளங்கள் நீ எல்லாமே கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா பெட்ரோல் ஆகட்டும், டீசல் ஆகட்டும், மின்சாரம் ஆகட்டும், இதெல்லாம் இதே அளவுக்கு நீ வருங்காலத்தில் கிடைக்குமாங்கிறது மிக மிக குறைவு. இப்போவே போர் சூழல் இப்போவே நமக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாமே கம்மியாக பயன்படுத்துங்க. இப்போ பெட்ரோல் விலை ஒரு 4 நாள் 5 ரூபா அதிகமாயிடுச்சு. நாளைக்கு கிடைக்காமையும் கூட போகலாம். இப்போ எல்லாமே நம்ம பெட்ரோல் மையமாக வச்சு தான் நம்ம வாழ்வியலே இருக்குது இல்லைங்களா? பெட்ரோல் இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்திருக்கவே முடியாது இல்லைங்களா? நாளைக்கு இது இல்லாமல் போகுது, டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் போகுது. அப்போ என்ன ஆகுது? இப்போ நீங்கள் மாட்டு வண்டிலாம் வச்சுருக்கீங்க, மாட்டு வண்டிகள் பயன்படுத்துகிறீங்களா? இல்லை தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். மாடுகளுக்கான காளைகள் வாங்கி பண்ணலான்ட்டு. அப்போ நமக்கு தான் நீர் பற்றாக்குறை, தீவன பற்றாக்குறை அப்படிங்கும் பொழுது நான் இன்னும் பண்ணாமல் இருக்கேன். அதுக்கு தயாராகணும். நமக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு தீவனங்களோ அதை பராமரிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்கணும். ஆமாம் ஆமாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நாட்டு மாடுகளை வச்சு சோரொட்டி பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதுலேயே திருநீர் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ திரும்பவும் பண்ணுவீங்களா? திரும்பவும் பண்ணுவேன். இப்போ மறுபடியும் கண்ணுக்குட்டிகள் கொண்டு வந்துடுவேன். நண்பரோட தோட்டத்தில் தான் இருக்குது. நான் கண்ணுக்குட்டி கொண்டு வந்துடுவேன். நாட்டு மாடுகள் தான். அது இந்த மலை ஏறி போய் எல்லாம் மூலிகைகளை சாப்பிட்டு வருது. அதுவே போயிட்டு வந்து. ஆமாம், நாங்கள் அந்த திருநீரை பெருசாக எதுவும் இணைக்கிறதே கிடையாது. அந்த சாணமே மூலிகை தான். இப்போ அதுவே போய் மலைகளில் போய் மேய்ஞ்சிட்டு வர. ஆமாம், மேய்ஞ்சிட்டு வந்துட்டு. ஆனால் இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி, இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லாமே பண்ணிங்கனாலுமே கூட, எல்லா தேவைகளும் உங்களுக்கு இது மூலம் பூர்த்தி அடைஞ்சாலுமே கூட, பணம் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்குது? அது மக்கள் மற்றவங்களை விட உங்கள்கிட்ட பணம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்குது? நிறைவாக தாங்க இருக்குது. எனக்கு இப்போது பணம் இல்லைனாலும் என்கிட்ட பொருள் இருக்கே. பணமே இல்லை, பணத்துக்கு பதிலாக பொருளாக வச்சுருக்கேன். என்கிட்ட இப்போ பணம் கிடையாது, என்கிட்ட பாரு தாவரங்கள் இருக்குது, உணவு இருக்குது, அடிப்படை தேவைகளுக்கு தானே அது பூர்த்தி ஆகிக்குது. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆசைங்கிறது என்ன, தேவைங்கிறது என்ன? அதான் தேவை பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வாழ்வியலுக்கு அடிப்படை தேவைகள், உணவு உண்ணுக்கிறதுக்கு, நம்ம வாழ்கிறதுக்கு அடிப்படை தேவைகள்லாம் கருதப்படுற நீர், உணவு, மருத்துவம், கல்வி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நிலம் சார்ந்து இருக்கிறது. இது எல்லாமே தேவைகள் போகுது. நம்ம நிலம் சார்ந்து இல்லாமல் இருக்கிறது எல்லாமே வாண்டட்ல வந்துடும். தேவையில்லாதது நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிற மாதிரி. ஆமாம் ஆமாம். ஆனால் இப்போ நகர வாழ்க்கையா இல்லை கிராமத்து வாழ்க்கையா, இளைஞர்கள் இல்லை இப்போ இருக்கிற மக்கள் ஒரு ஒரு இதை பற்றியும் ஒரு தவறான புரிதலோ இல்லை அதை பற்றி மாறுபட்ட கருத்துக்களோ இருக்கும். நீங்கள் கிராமம்னா என்ன, நகர வாழ்க்கைன்னா என்ன, நீங்கள் ரெண்டுலேயுமே இருந்துட்டு வந்ததுனால கேட்குறேன். அதாவது இந்த ரெண்டுலேயுமே இயல்பு. ஏதோ நகரத்தில் இருக்கிறவங்க இப்போ பொதுவாக ஒரு கருத்து எப்படின்னா, கிராமம்னா சிறப்பு, நகரம்னா ஐயோ சிறப்பற்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, இந்த ரெண்டுலையுமே இயல்போடு இருக்கிறது. எங்கே இருந்தாலுமே இயல்போடு இருக்கிறது. ஆனால் அந்த இயல்பு வாழ்க்கை இப்போ இங்கே கிராமத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா, இப்போ கிராமமாகவே கிடையாது. கவனிச்சிருக்கீங்களா? கிராமமாகவே கிடையாது. என்னைக்கு இந்த கம்யூனிகேஷன் எல்லா பக்கம் பரவலாக்கப்பட்டுச்சோ, அங்கங்கே இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க இப்போ ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்துடுச்சு. அப்போ இயல்பு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இயல்போடு இருக்கிறது நானாக இருக்கணும் அப்படின்னா அது இந்த கிராமத்து வாழ்க்கையை பொருந்துது. நகரத்து வாழ்க்கை நான் ஒரு யாரோ ஒருத்தருக்காக நாம் இயங்க வேண்டியதாக இருக்குது.
ஆனால் இப்போ பொதுவாகவே வந்து நம்ம தோட்டங்கள்லையோ இல்லை நம்ம இருக்கிற வசிக்கக்கூடிய இடங்கள்லையோ வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம் இருக்கக்கூடாது, அது வீட்டுக்கு ஆகாதுன்ற மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள் உண்டு. நீங்கள் இந்த ஆலமரம் இருக்கிற தோட்டமாக காடுகளாக பார்த்து வாங்கியிருக்கீங்க, இதுக்கு என்ன சிறப்பு? நீங்கள் இதனால் வாங்குறதுக்கான காரணம் என்ன? நல்ல கேள்வி. எனக்கு உண்மையாலுமே வந்து இந்த நிலம் தேர்வு பண்ணதில் எனக்கு ஆலமரம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இந்த இடத்த தேர்வு பண்ணது. அது ஏதோ ஒரு பெரிய ஒரு கோட்டை மாதிரி இருக்குது. இந்த மரத்தில் இருக்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய கோட்டையமாக இருக்குது. வரும்பொழுது ஒரு நீங்கள் எந்த மாதிரி மனச்சிக்கல்கள் இருந்தாலுமே மரத்தடியில் வரும்பொழுது அது ஒரு சிக்கல்களை போக்கக்கூடியதாகவும் இருக்குது, தெளிந்த சிந்தனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. அது சிறு வயதில் இந்த விழுதுகளில் ஆடுனது தானே, அந்த ஏக்கமும் இருக்குது. அதனால் நான் இதை தேர்வு பண்ணேன். ஆனால் இப்போ பொதுவாக ஏன் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது நல்லா பறந்து விரிந்து வளரக்கூடியது. அப்போது நீங்கள் வேளாண்மை பண்ண முடியாது. அந்த நிழல் இருக்கிற இடத்துல வேளாண்மை பண்ண முடியாது. ஆமாம் ஆமாம். அப்போ நம்ம தான் அது பண்ணுறதே இல்லையே. நமக்கு இது பரவிட்டு அப்புறம் பார்த்துட்டா நமக்கு ஒரு அந்த காலத்தில் எல்லாமே வந்து இந்த மரத்தடியில் தான் வந்து பஞ்சாயத்தே நடக்கு. ஏன்னா இங்கே வரும்பொழுது சிந்தனை தெளிவு அடைவாங்க. குற்றம் புரிந்தவன் தன் குற்றத்தை ஒத்துக்குவான், பாதிக்கப்பட்டவனுக்கான ஒரு நீதி கிடைக்கி. இதெல்லாமே இந்த உயிர் சூழல் இருக்கிறது கிடைக்கும். இப்போ இன்றைக்கி கோர்ட்டு கட்டுமானத்தில் இருக்குது, அங்கே போய் எங்கே போய் பார்க்குறது. அப்போ நமக்கு ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங் இங்கே கிடைக்குது. இங்கே ஆலமரத்தடியில் நீங்கள் எந்த சிக்கல் இருந்தாலும் இங்கே வரும்போது ஒரு தெளிவு கிடைக்குது. அது எல்லா மரங்களும் கிடைக்கும். பொதுவாக ஆலமரம் நான் ரொம்ப விரும்புறதுனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான இருந்ததுனால எனக்கு பொருத்தமான இடமா. நீங்கள் எப்போப்பெல்லாம் இங்கே வருவீங்க, இல்லை இங்கே அடிக்கொருக்கா வர்றது உண்டா இந்த இடத்துக்கு? ஆமாம் ஆமாம், வந்து எப்போ வேணாலும் குழந்தைகளை இப்போ நான் சில நேரம் வீட்டில் ஏதாவது இது சண்டை கிண்டை போட்டோம்னாலும் இங்கே தான் வருவோம். இங்கே வந்து வீட்லேயே தாட்டிட்டு நீங்கள் சண்டை போடுறீங்க, போங்க ஆலமரம் போகுங்க. அப்போ இங்கே வந்துட்டு போனாலும் தெளிவாயிருன்னு மனைவிக்கு தெரியுது. இப்போ இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ள உணர்வு எந்த மாதிரி இருக்கும்? இங்கே ஆலமரத்துக்கு அடியில் வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் இளைப்பாறிட்டு போகும்போது புத்துணர்ச்சி அடிப்படையில் வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும். அப்புறம் நம்ம ஒரு குழப்ப நிலையில் இருப்போம்ல, இங்கே வரும்பொழுது ஒரு தெளிவு கிடைக்கும். குழப்பம் தான் எல்லாத்துக்குமே காரணம். பயத்துக்கான மூலமே வந்து குழப்பம்தான். சரிங்களா? அப்போ இங்கே குழப்பம் நீங்கும் பொழுது தெளிவு, பயத்துக்கு நேர் எதிர் என்ன, தைரியம், இதெல்லாமே கிடைக்குது. இப்போ மக்கள் வந்து பொதுவாக நீங்கள் சொல்கிறதையோ இல்லை இது மாதிரி யாருனா சொல்கிறதையோ நம்ம காதில் கேட்கும்போது என்ன ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து அதனுடைய உணர்வை ஃபீல் பண்ணால் தான் அது எப்படி இருக்குங்கிறது தெரியும். அதுக்கு வந்து நீங்கள் வித்தியாசமாக அதாவது ஒன்று சொல்லணுன்னா என்ன சொல்கிறீங்க மக்களை இந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு? நம்ம எப்பவுமே கருவிகளோடையே இருந்து இயந்திரத்தனமாகவே இருக்கும். ஒரு உயிருள்ள சூழலில் வரும்பொழுது இப்போ நான் வெறும் ஆலமரத்தடியில் மட்டும் இல்லை, பல்லாயிரக்கணக்கான பூச்சிகள் இருக்குது, குருவிகள் இருக்குது, ஒரு பெரிய சமூகமாகவே இருக்குது. அப்போது அதுகளோடு நம்ம உறவாடக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அப்புறம் கருவிகளோடயே இருக்கும்போது எங்கே கருணை வரும்? இப்படி இங்கே இருக்கும்பொழுது கருணை தானாக வருமா? அன்பு தானாக கற்றுக் கொடுக்கணுமா? இந்த மதம், எல்லா மதங்களும் அன்பு கருணை தானே போதிக்குது. அது மிக எளிமையாக தருதே, நம்ம இதுக்கான சூழலே இல்லாமல் போயிடுதில்ல. அப்போ மரங்களை தேடி கொஞ்ச நேரம் போய் அங்கே இருந்தே பாருங்களேன், அனுபவிச்சு தான் பாருங்களேன் அதனோட சூழல். ஆனால் இங்கே வந்து நம்ம மொபைல் பிடிச்சிட்டு உட்காந்துட்டுனா நீங்கள் இந்த சூழலுக்கு நீங்கள் எந்த நேரத்தில் மொபைல் பயன்படுத்துவீங்க? பெரும்பாலும் வந்து நான் 6 மணிக்கு மேலே பயன்படுத்துறது இல்லை. ஆனால் இந்த இரவில் நான் இந்த வான் கவனிக்கிறதுனால அந்த குறிப்பெடுக்கிறதுக்கு அதெல்லாம் நான் பண்ணிட்டுருப்பேன். ஆனால் வீட்டில எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 7 மணிக்கு தூங்கிடுவாங்க எல்லா பசங்களுமே. எல்லாருமே 8 மணிக்கும் பொழுது டீப் ஸ்லீப்பில் இருப்பாங்க. அதானே என் குடும்பத்துக்கு கொடுக்கணும். அதான் சரிதா? நீங்கள் 9 மணிக்கு என்ன சமையல்னு யோசிக்க வேண்டிய யோசனை பண்ணுற சம காலத்தில் இது 9 மணிக்கும் போது எங்கள் டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. அதான் இது என் குழந்தைக்கு கொடுக்கும்போது அவனுக்கு சிந்தனை வளர்ச்சி ஏற்படுது. சரிங்களா? இப்போ ஒரு குழந்தை வந்து வீட்டில் இருந்து வெளியேறுதுன்னா, இப்போ என் பையன் வர்றான்னா செடிக்கு தண்ணி ஊற்றுவான், இது ஆடு மாடுகளுக்கு தண்ணி தீவனம் போடுவான், அப்படியே வந்து விளையாடுவான், அப்புறம் எங்கள் கூட வந்திருப்பான். இதே ஒரு நவீனத்தில் இருக்கிற குடும்பம் பார்த்தீங்கன்னா எடுத்து சொன்னி மொபைல் பார்க்கு, இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து ஏதோ ஒன்று எடுக்கு, இல்லைன்னா அம்மா ஸ்டவ்வில் இருந்து ஏதோ ஒன்று எடுத்து கொடுப்பாங்க, அப்படியே வெளியில் வருவாங்க, வாகனத்தை எடுப்பாங்க, அப்படியே போயிடுவாங்க. நீ உயிரற்ற சூழல்லையே கொடுத்துட்டு அதுக்கு நீ எப்படி கருணை எதிர்பார்க்க முடியும்? இல்லைங்களா? அப்போது அந்த இயல்பாக இருக்கிற வாழ்க்கை மிக எளிமையாக கிடைக்குதுங்க. கரெக்ட். சரி சரி. இந்த இலை வந்து ஏன் இப்போ இலை காஞ்சி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன் வந்து இந்த
கனி இப்போ பிடிக்கல, ஏன் இந்த வேர் வந்து இப்படி விழுந்துருக்குது, அப்புறம் அப்படியே இந்த காற்று இதில் இருக்கும்போது ஏன் இந்த குளிர்ச்சி தருது, இது உள்ள நுரையீரலும் பொழுது அவ்வளோ இன்பமாக இருக்குது. அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. இந்த ஆலமரத்துக்கு அடியில் இது எல்லாமே ஆமாம் நமக்கு ஆமாம், இதெல்லாம் நடக்குது. எல்லா மரங்களுக்குள்ளேயுமே நடக்குது. ஒரு புங்க மரத்தடியில் போனாலும் அது ஒரு மனத்தை கொடுக்குது, இது ஒரு மனத்தை கொடுக்குது. அப்புறம் அங்கே இருக்கிற குருவிகள் இருக்குது, அது இன்பத்தை தருது. அதான் சரிங்களா? இப்போ நானே வந்தோன்னே கேட்டேன் இல்லைங்களா, அங்கே அந்த இடத்த பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெரியல. நான் அந்த இடத்துல வந்து உட்காந்தோன்னே காலையில் அவ்வளோ அந்த ஒரு காற்று அடிக்கிறதுக்கும் மேலேருந்து அந்த வியூஸ் பார்க்கும்போது நம்ம ஏதோ கொடைக்கானல்லையோ ஊட்டிலையோ ரெசார்ட்டில் தங்கியிருக்க மாதிரி அந்த இடம் வந்து அந்த மாதிரி இருக்குது. இதே நம்ம வீடியோவில் காட்டும் போதோ இல்லை யாரோ ஒருத்தவங்க அந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, இதில் என்ன இருக்குது, ஏதோ இருக்காங்க பார்க்குறாங்க, போய் உட்காந்துருக்காங்க, இதை பற்றி பெருசாக பில்டப்பாக பேசுகிறான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு தான் இருக்கும். அந்த இடத்துக்கு வரும்போது தான் அதை ஃபீல் பண்ண முடியுது. கீழே தண்ணி இருக்குது, மேலே கூரை போட்டிருக்கீங்க, இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ வியூஸும் அந்த ஊரே ஃபுல்லாக தெரியுது. அந்த காற்று அவ்வளோ இனிமையாகவும் அந்த ஒரு ஜில்லுன்னு காற்றடிக்கிறதுக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த இதை வந்து நம்ம சொல்லும் போது அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. நான் வாழ்றேன் அப்படின்னு எனக்கு போய் வாழ்றேன், நீங்க வெறுங்காட்டுக்குள்ள ஒண்ணும் இல்லாம கரண்ட் இல்லாம என்ன வாழ்றேன். அந்த இடத்துல ஒரு கட்டில் போட்டா 2 நாளைக்கு எந்திரிக்காம தூங்கலாம், அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு. அதான் சொல்றேன், சில நேரம் சாப்பிட்டேன்னா காலையிலேயே தூங்குவேன். போய் வேலை செய்யணும்னு என்ன இருக்குது, யார் வந்து கேட்க போறாங்க, யார் வந்து கேட்க போறாங்க? சரிங்களா? அப்ப நானா இருக்கிறேன், என் உடம்பு என்ன சொல்லுதோ அதை நான் கேட்கறேன். தூங்குன்னு சொன்னா தூங்குறோம், தூங்கணும்னு சொன்ன பசிக்கும் போது சாப்பிட்றேன். ஆனா நீங்க தூங்க உடம்பு அயர்வா இருக்கு, ஆனா தூங்குவீங்களா? தூங்க மாட்டீங்க. அப்பதான் இன்னும் வேலை பார்த்துட்டு வேற ஏதாவது வேலை இருக்கும். அப்ப நீங்க உடம்புக்கு எதிராக வேலை பண்ணிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? அப்ப இதுல இப்போ இந்த கனி பிடிக்குது, இந்த கனியை சுவைக்கிறோம், இந்த கனி என்ன இவ்வளவு சுவையா இருக்குது, ஏன் இப்போ இதா இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அதோட தொடர்பு கொள்றோம். ஆனா இந்த இதுல வர கனியை வச்சு நீங்க மிட்டாய் செய்யறதா சொல்லியிருந்தீங்க. அது என்ன எப்படி செய்றீங்க, அது என்ன? பொதுவா இது ஆண்மை விருத்திக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், இந்த கனி எடுத்து உலர்த்தி நிழல்ல உலர்த்தி அதை மிட்டாய் செஞ்சுட்டோம். மிட்டாய் செஞ்சு சரி பெரியவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு இருந்தால் அந்த பூரா பொடுசுகளே சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. இப்போ இது வந்து முட்டையை செய்யறதுக்கு நீங்கள் எதாவது வேறு ஏதாவது திரவம் எதனா கலப்பீங்களா? இல்லை அது இல்லை, சக்கரை பாகு கலந்து வைக்கிறதா, வேற ஒன்று. அப்படியே வந்து வெயிலில் அந்த நாட்டு சக்கரை போட்டு பாகு பண்ணி முட்டையை அந்த அச்சில் போடுற மாதிரி. அச்சில் இல்லை, கையில் உருட்ட, வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோ நல்லா இருக்குது. அப்போ இந்த துவர்ப்பாக இருக்கிறத வந்து காயும் கூட சமைச்சும் கூட சாப்பிடலாம். ரைட்டு. இந்த காயை இப்போ ஆலமரத்தையும் உணவாக எடுத்துக்கிறோம். புரியுது. அப்போ இது எங்களுக்கு ஒரு யார் இந்த ஆலமரம் இருக்கிறதுனால இந்த கேடுன்னு நினைச்சவங்கள எல்லாமே வெட்டிட்டாங்க இன்னைக்கு ஆலமரத்தை. ஆனால் அதனோட பயன்கள் எவ்வளோ பயன்கள், உங்கள் சிந்தனையே மாற்றி தருது. சிந்தனை தெளிவு மாற்றின்னு சொல்ல முடியாது, சிந்தனை தெளிவு தருது. இன்னைக்கு அந்த கவுன்சிலிங் தாங்க எத்தனை பேர்த்துக்கு கூட போய் நீங்கள் பணத்தை செலவழிச்சிட்டு இருக்கிறீங்க. அது இயல்பாக அந்த மரம் கொடுத்துட்டு போகுது, நிழல் கொடுக்குது, சுத்தமான காற்றை கொடுக்குது, பல்லாயிரக்கணக்கான நுண்ணுயிரிகள் இருந்து பறவைகள் முதற்கொண்டு அதெல்லாம் கொடுக்குது. அது கூட நம்ம பழகும் பொழுது இன்னைக்கு மனிதன் சிந்தனையற்றே இருக்கிறான். அப்போ இந்த உயிர்களோட பழகும்போது நமக்கு இன்பம் கிடைக்குதா இல்லையா? இப்போ எல்லாத்துக்குமே அடிப்படை விஷயம் என்னன்னா, காலமறிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேளாண்மையாகட்டும், மருத்துவமாகட்டும், உணவாகட்டும், இல்லை வேற கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், இல்லை உப்பு விற்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் காலம் அறிஞ்சாதான் அதுக்கேற்றவாறு அவங்க தொழில்களை செய்ய முடியும். ஒரு உப்பு விற்கிறவ மழைக்காலம் எப்போன்னு தெரிஞ்சாதான் அந்த காலத்தில் போக மாட்டாங்க. ஒரு கொடை விற்கிறவங்க மழைக்காலத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் அவங்க வேணும். அதுபோல் வேளாண்மைக்கு ரொம்ப ரொம்ப பட்டம் பருவம் அறியறதுக்கு காலமறிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காலத்தை தெரிவிக்கிறதா காலந்தெரி கேலண்டர்னு ஆயிருக்கு. தமிழ் தான் அதுக்கான மூலச்சொல். இப்போ இந்த அமைப்பு வந்து வான் பார்க்கும் மேடை. இந்த வான் பார்க்கும் மேடையில் நீங்கள் இந்த கம்பம் நட்டி, இந்த கம்பத்தோட நிழல் இப்படி நேர்கோட்டில் இந்த கம்பத்தில் விழுந்துச்சுன்னா சித்திரை 1. இப்போ இந்த கோடு போட்டிருக்கிறோம் பாருங்க, நடுக்கோடு, இதை வந்து பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த கம்பத்துக்கு இந்த கம்பத்துக்கு நேராக எடுத்தீங்கன்னா தெரியும், நேரில் விழுகும். இதை வந்து சித்திரை 1 வந்து இதுதான். அதே போல் இந்த கம்பத்தோட நிழல் இந்த புள்ளி மேலே விழுந்துச்சுன்னா ஆடி 1. எந்த புள்ளிங்கன்னா இங்கே ஒரு புள்ளி இருக்கும், இதை நான் நின்று பார்க்குற இடம். தினம் நின்று சரி சரி சரி, அதான் அந்த கோடு கிராஸ் ஆகிறது. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி சூரியன் இந்த கம்பத்தோட நிழல் இப்படி விழுந்துச்சுன்னா தை 1. அப்போ இங்கே சூரியன் இங்கே இருக்கும்போது சித்திரை 1, வைகாசி 1, ஆணி 1, ஆடி 1, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி,
சித்திரை. இது சித்திரை. இப்போ அந்த நடுமத்திலையும் நீங்கள் ஒரு கம்பம் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைங்களா? அந்த நடுமத்தியில் இது இங்கே நடுமத்தியில் இல்லை இதுக்கு சென்டரில் இது பண்ணியிருக்கலாம். எனக்கு திரும்புகிற காலங்கள் தான் இந்த இந்த இடமெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலங்கள். அதனால இது போதுமானது. இதனால தான் கோயிலில் வந்து அந்த கலசங்கள் வச்சுக்கிறது. கோயில் மேலே பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கலசங்கள் இருக்கு. 7 கலசங்கள் 5 கலசங்கள். ஆமாம் ஆமாம். இது எல்லாமே இந்த வான் பார்க்கறதுக்கான ஒரு முறை தான். இதே கோயிலோட கட்டமைப்பு தான். அந்த இப்போ அடிப்படை என்ன, கோயில் எல்லா கோயிலுமே விண்ணாராய்ச்சி கூடம் தான். அது காலப்போக்கில் அதை மறந்துட்டாங்க. இப்போ அந்த கோபுரம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே மேலே ஹைட்டில் இருக்கும். அதை வச்சு நம்ம எப்படி பார்த்து நம்ம இருந்த அந்த கொடிக்கம்பம் இருக்குங்களா, கோயிலோட கொடிக்கம்பம், ஆமாம் அந்த கொடிக்கம்பத்திலிருந்து பார்க்கணும். பார்க்கும் பொழுது சூரியன் எந்த பக்கத்தில் இருக்குது, உத்தராயணத்தில் இருக்குது, தட்சிணாயணத்தில் இருக்குது. அதான் அந்த 5 கலசத்தில் ரைட் சைடில் இருக்கா, லெஃப்ட் சைடில் இருக்கா, நேராக இருக்கா, எந்த மாதங்கள் எந்த பட்டம் பருவம் அப்படிங்கிறது அது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. சில கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடந்த நாளை மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க. சில கோயில்களில் வந்து ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்குமே மாறுபடும் காலநிலைகள், அதுக்கேற்றவாறு வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம இதில் பொதுவாக அடிப்படையில் பார்த்துட்டோம்னா பூமி வந்து அதாவது பூமி வந்து சூரியனுக்கு நேராக உச்சியில் வர்ற இடம் தான் இது. இந்த பூமத்திய ரேகை, இந்த சென்டர் பாயிண்ட் வந்து பூமத்திய ரேகை. அப்போ இங்கே நம்ம அந்த காலத்துக்கு ஏற்றவாறு நம்மளோட வாழ்வியலும் நம்ம முன்னோர்கள் வந்து கட்டமைச்சிருக்கிறாங்க. அப்போ இங்கே சித்திரை பொங்கல் வைக்கிறாங்க. அங்கே வந்து வேப்பம்பூ போட்டு அந்த பொங்கல் வச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காற்று திரும்பக்கூடிய காலம். அப்போ இந்த இடத்துல வந்து ஆடிப்பெருக்கு கொண்டாடுறாங்க. அப்படி இங்கே வரும் பொழுது ஐப்பசி மாதம் வந்து தீபாவளி கொண்டாடுறாங்க. வலி நிறைந்திருக்கிறதுனால, வலினா வெளினா காற்று வீசிட்டு இருக்கிறது, இப்போ காற்று வீசிட்டு வலினா காற்று இல்லாமல் அப்படியே புழுக்கமாக இருக்கக்கூடியது. அப்போ அந்த அந்த சமயத்தில் தான் நம்ம தீபம் வைக்க முடியுது. அதான் தீபாவளி. அப்புறம் அதே இங்கே வரும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா தை. அப்போது தை மார்கழி முடிஞ்சு தை பிறக்கிறதுனால இந்த இடம் பொங்கல் வைப்பாங்க. தை பொங்கல் இந்த இடம் சங்கர் அந்தி அப்படிங்கிறாங்களே, சங்கராந்திங்கிறது சங்கரன சூரியன், அந்தின்னு முடிவடைகிறது. அப்போ திரும்பி வரக்கூடிய காலங்கள். இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம நிலத்துல இந்த சூரியன் இங்கே இருக்கும் பொழுது என்ன மாறுபாடு இருக்குது, என்ன தாவரங்களை வளர்த்தெடுக்க முடியும், இங்கே இருக்கும் பொழுது என்ன தாவரத்தை வளர்த்தெடுக்க முடியும், இங்கே இருக்கும்போது மறுபடியும் திரும்பி வரும்பொழுது என்ன தாவரத்தை வளர்த்தெடுக்க முடியும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் பட்டம் பருவம். அப்போ அந்த பட்டம் பருவத்துக்கு ஏற்றவாறு நம்ம வேளாண்மை செய்கிறது. இதுக்கு எதிராக தாவரத்தை வளர்த்தெடுக்கிறது விவசாயம். இதுக்கு எதிராக இருக்கிறது. ஆனால் இப்போ நீங்கள் இதை அமைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா எந்த முறைப்படி நீங்கள் இதை அமைச்சிருக்கீங்க? அதை கோயில் பற்றி சொன்னீங்களா, இது நீங்கள் எந்த இதை மையமாக வச்சு அமைச்சிருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா இந்த ஈக்னாக்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மையமாக விழுகிறது இந்த நிழல் 8 மணிக்கு விழுகும். அதை குறிப்பெடுத்துக்கிட்டு அந்த 8 மணிக்கு விழுறது குறிப்பெடுத்துட்டோம். அதிலிருந்து நகர்வு ஏற்படுறது. ஓகே. இது கோயில் ஏற்கனவே சொன்னது, புதுசாக நான் எதுவும் சொல்லலை. நம் முன்னோர்கள் இதெல்லாமே பின்பற்றிருக்கிறாங்க. அதை மறுபடியும் மீட்டு எடுத்து பண்ணுறோம், அவ்வளோதான். சரி சரி. இதில் மழை எப்படி நாங்கள் முன்கணிக்கிறோம் அப்படின்னா, இந்த சூரியன் கிடையாது, ஆக்சுவலாக நம்ம தான் நகர்றோங்க இல்லையா. அப்போ அந்த பூமி நகர்வு வந்து இந்த இடத்துல சூரிய பாதைக்குள்ளே போகும். அதே போல் இந்த இடத்துலையும் சூரிய பாதைக்குள்ளே போகும். அப்போ சூரிய பாதைக்குள்ளே போகும் பொழுது, சூரிய பாதைக்குள்ளே போகிறதுனா எப்படின்னா, சூரியனும் சுற்றுது. நம்ம கல்வியில் சொல்லியே தரலையே, சூரியன் ஒரே இடத்துல இருக்குது. சூரியனும் சுற்றுது, பூமி சுற்றுது, நிலவு சுற்றுது, சரிங்களா. அப்போ ஒவ்வொன்றும் சுற்றும் பொழுது, இப்போ நீங்கள் கார் ஓட்டிட்டு வரீங்க, ஒரு பாதை உருவாயிருக்கு இல்லையா. இப்போ இந்த புழுதி காட்டுக்குள்ளே போச்சுன்னா ஒரு பாதை உருவாகுது இல்லை. கார் போகிறக்கே பாதை உருவாகும் பொழுது, பூமி போகும் பொழுது, நிலா போகும் பொழுது, சூரியன் போகும்போது பாதை உருவாகும் இல்லை. அந்த பாதையில் சூரியனும் சுற்றுது, சுற்றுல. அப்போ அந்த பாதையில் பூமி வந்து அந்த அந்த பாதையில் கடக்கும் பொழுது பூமி சுற்றி இருக்கிற வான்மேகங்கள் கருக்கூடும். அந்த கருவை கூட காலத்தை நம்ம கணிச்சிட்டோம்னா அடுத்த 6 மாதம் மழையை 6 மாதத்துக்கு முன்னாடியே நாம் முன்கணிச்சிட முடியும். அப்படி இங்கே 6 மாதம் மழையும் இங்கே 6 மாதம் மழையும் நம்ம கணிச்சிட்டோம். இந்த நிலத்துக்குரிய மழைப்பொழிவை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் அப்படி கவனிச்சுட்டா எங்களோட வாழ்வியலை திட்டமிட்டுக்கிறோம். கட்டுமானம் இப்போ மழை நீரில் தான் நாங்கள் கட்டுமானம் பண்ணிட்டு. இப்போ நம்ம காற்றினுடைய திசையை வச்சு நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும், வானத்தை பார்த்து நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு சிலர் நம்ம பெரியவங்கலாம் பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்து டைம் சொல்லுவாங்க, மழை சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் வானத்தை பார்த்தோ இல்லை நம்ம அடிக்கிற காற்றை வச்சோ நீங்கள் என்னென்னலாம் கணிக்கிறீங்க? இல்லை, நம்ம வானத்தை பார்த்து தான் நம்மளோட வெறும் மழைப்பொழிவு மட்டும் இல்லை, எவ்வளோ வெப்பம் உயருது, எவ்வளோ குளிர் இருக்குது, காற்றோட போக்கு எப்போ அதிகமாக இருக்குது, எப்போ குறைவாக இருக்குது, இது எல்லாமே இந்த இருக்குது. இங்கே காற்றோட போக்கு அதிகமாக இருக்குது, இங்கே வெப்பத்தோட இது அதிகமாக இருக்குது, நிலை
அதிகமாக இருக்குது. இப்போ கத்திரி வெயில் காலங்கிறாங்க, இங்கே இப்போ என்ன வெயில் அடிக்குது. ஆ. இப்போ நான் நின்று பேசுகிறேன் சரிங்களா, ம். இது கத்திரி வெயில் காலங்கிறாங்க, ஆனால் என்னால் நின்று பேச முடியுது. ம். இது போன ஏப்ரல் மாதம் பார்த்துட்டிங்கன்னா நிற்கவே முடியாது, ஆ. நெருப்பு அவ்வளோ. மாற கொதிச்சுது ஆ. சரிங்களா. இப்ப இந்த வருஷம் அப்போ அந்த அளவுக்கு கத்திரி வெயில் இருக்கிறதுக்கான போன காரணம்? மாதமே முடிஞ்சிருச்சு. ம். இப்போ நம்ம நடைமுறையில் பார்க்கும் பொழுது ம். அப்போ வெப்பம் எப்போ உச்சம் ஆகுதோ இந்த இடத்துல, இப்போ இது வந்து மாலத்தீவு, ம். பூமத்திய ரேகை, ம். இங்கே வரும்பொழுது இங்கே வந்து தமிழக பகுதி ம். சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துலேயே முடிஞ்சிருது. ம். நமக்கு உச்சிக்கு வர்றது வந்து ஏப்ரல் மாதம், ம். மே மாதங்கிறது தள்ளி இங்கே போயிடுது. ம். இப்படி கடந்து போய் இப்போ சூரியன்னு வச்சுக்கோங்களேன், ம். சூரியன் போகிறதுல நம்ம பூமி தான் நகருது, ம். நம்ம பார்வைக்கு சூரிய நகர மாதிரி இருக்குது. ம். அப்போ அந்த சூரிய நகரம் பார்க்கும் பொழுது ம். நமக்கு உச்சிக்கு வர்ற காலம் பார்த்தோன்னா இந்த இடத்துலயே முடிஞ்சிருது. ஆ. அதனால தான் ஏப்ரல் மாதத்தில் நமக்கு உச்சி வெயில் இருந்திருக்குது. ம். இப்போ சூரியன் வந்து இங்கே இருக்குது, இங்கே உதயமாகி இங்கே மறையுது. ம். இன்னும் போக போக இப்படி போயிடும். இப்போ மேற்கு வங்காளத்துல எல்லாம் செம வெயில் போடுது. ம். அப்போது வெப்பம் உயரும் பொழுது அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்காக மழை பெய்யுது. ம். அப்போ இங்கே வெப்பத்தை பற்றி புரிஞ்சுக்கிறோம், மழையை பற்றி புரிஞ்சுக்கிறோம், காற்றை பற்றி புரிஞ்சுக்கிறோம். இந்த பறவைகளெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேடந்தாங்கல்கள்லாம் வருதுன்னு அதான் சொல்கிறாங்க. மழை காலங்கள்ல. அது எப்படி பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடந்து வருது அப்படின்னா, ம். அது பறக்கிறதே இல்லை, ம். காற்றுல மிதந்துட்டு வருது. அதான். ஏன்னா காற்று போய் மறுபடியும் திரும்பும், ம். இப்படி போய் திரும்புதுங்க இல்லையா, அந்த காற்றுல உட்காந்துக்குது. ம். அதில் வந்து அது எங்கே இறங்குதோ அதுக்கான இடத்துல இறங்கிக்குது. ம். காத்து சரிங்களா? நமக்குத்தான் நாடு சிறு ஒவ்வொன்றா பிரிச்சுக்கிறோம். ம். பறவைகளுக்கு எல்லா நாடுகளும் ஒரே நாடு தான் ம். இல்லைங்களா. ம். அப்போ கண்டம் விட்டு கண்டமெல்லாம் வருது அப்படின்னா அது காற்றோட போக்கில் வருது. அப்போ இந்த காற்றுகளை புரிஞ்சுக்கிறோம். அப்போ இங்கே பனி எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ம். அப்போ பனிக்காலத்தில் என்ன பயிர் போடணும், கோடை காலத்தில் என்ன பயிர் போடணும், மழைக்காலத்தில் என்ன பயிர் போடணும், காற்று காலத்தில் என்ன பயிர் போடணும் அப்படிங்கிறது நம்ம, இது வெறும் வேளாண்மைக்கு மட்டும் இல்லை, ஆனால் வேளாண்மைக்கு ரொம்ப அடிப்படை இது தேவை. ம். ஆனால் இதை பார்க்கறதே கிடையாது. ம். வேளாண்மையில் இந்த விஷயத்தை பார்த்தாங்கன்னா, இந்த காலமறிதல் மட்டும் முறையாக பார்த்து பட்டம் பருவம் மட்டும் பார்த்துட்டாங்கன்னா ரசாயன வேளாண்மைக்கு இங்கே வேலையே கிடையாது. ம். ரைட் ரைட். ஆனால் இப்போ நம்ம இப்போ பார்க்குறதுல எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்கும், நீங்கள் இந்த அளவுக்கு துல்லியமாக பார்க்குறதுக்கு நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? இது பார்த்தீங்கன்னா இது நான் பண்ணல, எல்லாமே நம்ம முன்னோர்கள் பண்ணது. இது மீட்டெடுத்தது வந்து ஆலியா ரவிச்சந்திரன் ஐயா, அவர் தான் இதை இந்த வானிலை, நான் மழையை நம்பியே இருக்கிறதுனால நான் அவர்கிட்ட போய் இதை அவர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. ம். அப்போ அப்படி தான் நம்ம இதை கற்றுக்கிட்டோம். ம். இப்போ அவரை கேட்டிங்கன்னா யார் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, அவர் முன்னோர்கள்ட்ட இருந்து எடுத்தது அப்படிங்கிறார். ம். நான் இன்னொன்று கண்டுபிடிக்கல, ம். இதெல்லாம் சொன்னது தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறேன். ம். ம். அப்போ காலங்காலமாக இது பின்பற்றிட்டு வந்தது, இடைப்பட்ட காலங்களில் இது இல்லாமல் போயிடுச்சு. ம். அதை நம்ம இப்போ மீட்டெடுத்துருக்கோம். இது எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குதுங்கண்ணா? இது நம்ம துல்லியங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 60-70% நம்ம துல்லியத்தன்மை கொண்டோம். இன்னும் வந்து பார்க்கணும், தொடர்ந்து கவனிக்க ம். துல்லியத்தன்மைக்கு கண்டிப்பாக எட்ட முடியும். ம். அதாவது மழைப்பொழிவு சொல்கிறேன், ம். மற்றதெல்லாம் துல்லியத்தன்மை தான். அதில் 100% ம். மழை காலங்கள் மட்டும் இல்லை, 100% மழைப்பொழிவு வேணால் நமக்கு முன்ன பின் இருக்கலாம். அதான், அதான். வெயிலும் சுத்தமாக தெரிஞ்சது. இப்போலாம் 100% பண்ணிட்டேன். நான் வேணா உங்களுக்கு ஆய்வை காட்டுறேன். ஆ. எவ்வளோ மழை எவ்வளோ வெயில் அடிக்கும் அப்படிங்கிறது வெப்பத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டோன்னாவே ஆ. மழையை பற்றி புரிஞ்சுக்க முடியும், காற்றை பற்றி புரிஞ்சுக்க முடியும். இது இந்த சூழல் தெரிஞ்சாவே நீங்கள் நிலத்துல என்ன வேலை செய்யணுங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ இந்த காலக்கணிதத்தை வந்து ஒருத்தவங்க கற்றுக்கணும் அப்படின்னா எப்படி கற்றுக்க முடியும்? அதுக்கு அதுக்கு கம்பன் நடுறதாங்க. ம். நம்ம அதான் சனிக்கிழமை நம்ம இதுக்கான இந்த அனுபவத்தை பகிர்றோம். ஆ. இந்த ஒரு நாள் வகுப்பே இருக்குது. ஆ. வாரம் எல்லா வாரம் சனிக்கிழமையும் ஆ. வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தகவல் கொடுத்துட்டாங்கன்னா ம். அதுக்கேற்ற மாதிரி காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ம். ம். 10 மணிக்கு வந்துடணும். ம். இது எப்படி பண்ணுறோம் என்ன ஏதுங்கிறது அடிப்படையிலேருந்தே சொல்லி கொடுத்துருவோம். அடிப்படையிலேருந்தே சொல்லி கொடுப்பீங்க. சரி சரி. ஆனால் இப்போ எந்த மாதங்களில் வந்து மழை பெய்யும், எந்த மாதங்களில் எந்த தேதியில் மழை பெய்யணும் முதற்கொண்டு நீங்கள் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக ஆமாம் சொல்றீங்க. ஆமாம். அது எப்படி? அதுதான் சொன்னேன். இங்கே கர்ப்ப ஓட்டம் நடக்கிறது. இங்கே 14 நாட்கள், இந்த இடத்துல 14 நாட்கள். ஆனால் இருந்தாலுமே இப்போ நீங்கள் வந்து 6 மாதம் கழிச்சு மழை பெய்யுங்கிறத கரெக்டாக சொல்கிறீங்க, அது எப்படி? அதுதாங்க, இப்போ எல்லாமே ஒரு சுழற்சி தான். ஆ. இப்போ இந்த காற்று வீசுதுன்னு ஏதோ நீங்கள் இயல்பாக வீசுதுன்னு நினச்சிக்கிறீங்க, ம். அது ஒரு சுழற்சி, ம். அது ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஆ. அதே போல் வான்மேகங்களும் சுழற்சியில் இருக்குது. ஓகே. அப்போ 6 மணிக்கு சூரியன் உதயமாகிறது, மதியம் எங்கே இருக்குது, எத்தனை மணி, 12 மணிக்கு எங்கே இருக்குது, மேலே உச்சியில் இருக்குது, தெரியுதா? ஆ. சாயந்தரம் 6 மணிக்கு எங்கே இருக்குன்னு தெரியும் தானே? இருக்கு பக்கமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த சுழற்சி தெரியுதில்ல? ஆமாம். அதே மாதிரி காற்றோட சுழற்சியும் பார்த்துக்கலாம், மேகத்தோட சுழற்சியும் பார்க்கலாம். சரி சரி. இப்போ புரியுதுங்களா? ஆ. நான் சொல்ல வர்றது புரியுதா? அதான். ஏன்னா சும்மா பொத்தம்பதுவாக சொல்கிறதில்ல, ஆ. இதுக்கு எல்லாத்துக்குமே கணக்கீடுகள் இருக்குது. இயற்கை சீராக போகிறதுனால தான் நாம் உசுறு வாழ்கிறோம். ம்.
அது நிலா ஒரு நாளைக்கு லீவ் எடுத்தால் அவ்வளோதான், பூமியே புகஞ்சிரும். சரிங்களா? அப்போ அதெல்லாம் சீராக நடக்குது. அந்த சீராக புரிஞ்சுக்கிறோம். அதுக்கான ஒரு கருவி தான் இந்த வானியல், தமிழர் விண்ணியலும் வாழ்வியலும்ங்கிறது. அது கருவி. அப்போ இந்த முறைப்படி நம்ம பார்த்தோம்னா நாம் இந்த இயற்கையை புரிஞ்சுக்க முடியும். சரி சரி. சுழற்சியை புரிஞ்சுக்க முடியும். நட்சத்திரங்களோட பூமியோட நகர்வுனால என்ன மாற்றங்கள் ஏற்படுது, நிலவோட நகர்வுனால என்ன மாற்றம் ஏற்படுது, பூமியே தன் சுழற்சி ஒன்று இருக்குது, சூரியனை சுற்றி வர ஒரு சுற்று இருக்குது. இது எல்லாமே கால மாறுபாடுகள், சிறுபொழுதுகள் பெருபொழுதுகள் எப்படி எப்படி மாறுபடுது அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்ம கவனிச்சிட முடியும். சரி சரி.